இன்றைய சாவி சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகை குமாரி சச்சு. 1952ஆம் ஆண்டில் ராணி என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமா உலகிலே அறிமுகமான குமாரி சச்சு சரியாக 10 வருடங்களில் வீரத்திருமகன் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகி ஆனார். தமிழ் சினிமா உலகின் முதல் உச்ச நட்சத்திரமான எம்.கே. தியாகராஜ பாகவதர் தொடங்கி இன்றைய இளம் கதாநாயகனான ஹரிஷ் கல்யாண் வரை எல்லோருடனும் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற குமாரி சச்சு தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். 1952 நடிக்கிறீங்க. இதில் முதல்ல எந்த படத்தினுடைய படப்பிடிப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? படப்பிடிப்பு ஒன்றே ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. என்னன்னு கேட்டால் தேவதாஸ். ஏன் தெரியுமா? ராணிலாம் ரொம்ப முன்னாடி, சொர்க்கவாசல் அதுக்கு முன்னாடி. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட தான் எல்லாமே. நான் அந்த காலத்துல 2 வருஷமாக படம் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்க. நான் அந்த குழந்தைய கொஞ்சம் பெருசாகிடும். அவையெல்லாம் 4 வருஷம். ஆமாம், நிறைய படங்கள் வாகினி ஸ்டுடியோ இதிலெல்லாம் செட்டு போட்டே அது பாட்டு பல வருஷமாக கிடக்கும். அந்த மாதிரி விக்ரமாதித்தன், அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள். எனக்கு ஏன் தேவதாஸ் ஞாபகம் இருக்குன்னா, தீபாவளி அன்னைக்கு ஷூட்டிங். எங்கள் பாட்டி சொன்னாங்க, ஐயோ தீபாவளி நாளைக்கு காலையில். நான் சொன்னேன், நான் வரமாட்டேன், நீ ஒத்துக்காத அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை. அப்புறம் அவங்க சிஆர் சுப்பராமன் தான் முதலாளி ஒன்றாவது, இன்னொரு டிஎல்னு ஒருத்தர் தெலுங்கர், அவரும் அவர் இல்லை இது கண்டிப்பாக எடுத்து தீரணும், ரொம்ப முக்கியமான சீன், ஏதோ காரணங்கள் இருக்குது அவங்களுக்கு. அப்போது அவர் ஒன்று அஷூரன்ஸ் சொன்னார். நான் சொன்னேன், நான் வரமாட்டேன்னு சொல்லு, பட்டாசு வாங்கி கொடுப்பாளா கேளு, ஸ்வீட் வாங்கி கொடுப்பாளா கேளு, வேற என்ன பெரிய ஆசை. இப்போ பாட்டிமா சொன்னாங்க, சும்மா அதெல்லாம் கேட்கக்கூடாது நம்ம அப்படின்னு. அவர் கேட்டார். நான் எங்கள் பாட்டிகிட்ட சொல்லிட்டு நைஸில் எப்படி குத்தி சொன்னோடனே கேட்டார். சொன்னார், பாவாடை சட்டையிலேருந்து வாங்கி தரேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஸோ ஷூட்டிங் எனக்கு வெடிகால வரைக்கும் பட்டாசெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் கேட்டு வாங்கியிருக்கேன்ல. ஸோ தட் இஸ் அந்த தேவதாஸ். ஔவையாரும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஔவையாரில் அந்த தடான்ற குளத்தில் போய் தண்ணி எடுத்து, அந்த குடத்தில் தண்ணி எடுத்து அதில் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த வாசன் அவங்க வாசன் ஐயர் இருந்தார், அப்புறம் கொத்தமங்கலம் சுப்பு இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க அந்த நீராழி மண்டபத்தில் கொண்டு போய் அந்த கேமராவை வச்சு அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. குழந்தைகள் நிறைய, ஒரு 10-15 குழந்தைகள்ல அதில் பெரிய ஆர்டிஸ்ட் ஆனவங்களாம் இருக்காங்க. அதில் இந்த வாணி இருந்தால், ரமண திலகம் இருந்தால், நிறைய பேர் இருந்தாங்க. அதில் கொஞ்சம் பெருசாக தெரியும் அந்த குழந்தைங்கள்லாம். பார்த்திங்கன்னா நான் தான் கொஞ்சம் குட்டியாக இருப்பேன். அவங்க காமிச்சாங்க, அந்த கொத்தமங்கலம் சுப்பு கூட இருந்து இன்னும் 2-3 அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கிட்ட கண்டு, இந்த படிக்கட்டுக்கு மேலே நீ அடுத்த படிக்கட்டு, கீழே படிக்கட்டு கிடையாது, வைக்கக்கூடாது, இந்த படிக்கட்டு தான் உனக்கு ஃபைனல் மார்க்கு, இதில் நீ குடத்தில் கொஞ்சம் பாதி எடுத்தியானா கூட போதும், ஏன்னா நீ குட்டியாக இருக்க, கொஞ்சோண்டு எடுத்து குட்டி குடம் தான் கொடுத்தாங்க. அதை எடுத்து இடுப்பில் வச்சுருந்து இந்த பாட்டு பாடிட்டு வாக்கு இருந்தால் மட்டும் போகிறது அது சொல்லி போடணும். நான் சும்மா இருக்கக்கூடாது, இன்னும் ஒரு படிக்கிட்டு இறங்கினா என்னன்னு தேக்கலை, இறங்கினா பொத்துன்னு விழுந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இவ்வளோ குழந்தை இருக்கிறதுனால 2 பக்கமும் 10 பேர் நீச்சல் தெரிஞ்சவங்க அங்கே லோக்கல் பீப்புள் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் இருக்கிறீங்க. உங்கள் முதல் படத்துடைய கதாநாயகியான பானுமதியோட அப்புறம் நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? பானுமதி அம்மா தொடர்ச்சியாக எனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னு கேட்டாக்கா, ராணி இந்த ஃபஸ்ட்டு ஃபிலிமே அவங்களுக்கு ஜூனியர் தான் நான். ஸோ என் மேலே ரொம்ப ஆசை. நானும் அவங்கள அடிக்கடி பெரிய அக்கா, எங்கள் அக்கா மாடிலக்ஷ்மி அவங்களோட கலையரசின்ற படத்தில் ஒரு டான்ஸ் பண்ணாங்க. மதுரை வீரன் ஆக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாகவே நாங்கள் பழகிட்டே இருந்ததுனால பானுமதி அம்மாக்கிட்ட ஒரு இது உண்டு. ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக பழகுவேன். குழந்தையிலேருந்தே நான் எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப ஈஸியாக பழகுவேன். அதனால் ஒரு பயம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் மரியாதை தெரியும். எங்கள் பாட்டிலாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, பெரியவங்கன்னா இந்த விளையாட்டுத்தனமெல்லாம் பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஒரு கண்ட்ரோல் உண்டு. ஸோ அதனால் பானுமதி அம்மாலாம் எனக்கு அன்னை படுத்தும் போதெல்லாம் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சொன்னாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் இருக்கட்டும், ஏன்னா அதில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே, சந்திரபாபு, ரங்கராவ் சார், சௌகாரம்மா, எவ்வளோ ஆர்டிஸ்டாங்க. நான் ஒரு ஹீரோயின்றது ரொம்ப லைட் இது. 2வது அதில் ரொம்ப அடக்கமான பொண்ணு வேறு, ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு இது கிடையாது. அவங்கக்கிட்ட படித்து அவங்கக்கிட்ட வளர பொண்ணு. ஸோ ரொம்ப சாஃப்டாக ஒரு ஓரமாக அவங்க என்ன பேசினாலும் அப்படியே கேட்டுட்ருப்பேன். பானுமதி அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, நீ அப்படி நிற்கக்கூடாது, நீ ஒன் சைடில் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணணுமோ அது ஆக்ட் பண்ணு, நீ ஏன் மற்றவங்கள தான் பார்ப்பாங்க, நம்மளை பார்க்க மாட்டாங்க ஆடியன்ஸ், ஏன் நினச்சிக்கிற நீ இந்த மாதிரி
நிறைய விஷயங்கள் பக்கத்தில் இருந்து சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணணும், இப்படி பண்ணியானா நீ வருவே, லைஃப்பில் நீ வந்து ஹியூமரஸை நல்லா ரசிக்க தெரிஞ்சுக்கோ, லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ அதை தாண்டி போயிடுவேன். இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நான் சினிமா உலகத்தில் வந்து நான் எல்லாரோடையும் பழகுவேன். அந்த வயசுலேயே என் மனசில் நிறைய விஷயங்கள் பதிஞ்சிடும். வீரத்திருமகன் தான் நீங்கள் கதாநாயகா நடித்த முதல் படம். எப்படி அந்த படத்துக்கு தேர்வானீங்க நீங்கள்? வீரத்திருமகன் வந்து என்னை சூஸ் பண்ணேன். எனக்கு தங்கவேல் அண்ணன் வீட்டில் நான் ஒரு டான்ஸு பிறகு நானும் பெரியக்கா மாடிலட்சுமியும் பரதநாட்டியம் நிகழ்ச்சி அவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அங்கே எல்லா சினிமா இவங்களும் வந்தாங்க. கிருஷ்ணன் பஞ்சுவும் வந்தார். பஞ்சு என்னை பார்த்துட்டு, பஞ்சுக்கு என்ன அவர் தெரியும் எனக்கு ஏற்கனவே, நான் அந்த பேபி ஆர்டிஸ்டாச்சு, என்ன நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டு. நான் ஏன்னா என்னுடைய படங்கள் எல்லாமே பெரிய பெரிய படங்கள் எல்லாம், மாயா பஜார், ஔவையார், இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள். ஆனால் ஒரு நடுவில் ஒரு பிரேக் வரும்ல, அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் நான் ஸ்டேஜ் டான்ஸராக இருந்ததுனால நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன்ல, அதனால் அங்கே பார்த்தா நான் கொஞ்சம் பெரியவளாயிட்டேன். அப்போ 15 அந்த வயசு வந்துடுது எனக்கு. அதை பார்த்துட்டு இங்கே வா நீ அப்படின்னு கூப்பிட்டாருன்னு பார்த்துட்டு, நீ நாளைக்கு ஏவிஎம்க்கு நீ வா. லக்ஷ்மி அக்காவும் கூட இருந்தாங்க. இவளுக்கு புடவை கட்டி ஆயிடுச்சுன்னு வா லக்ஷ்மி நீ அப்படின்னாங்க. அக்கா சொன்னாங்க, சரி நான் புடவை கட்டி அம்மாவோட அனுப்புகிறேன். அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு என்னை இது பண்ணாங்க. அதே டைமில் அங்கேயும் அந்த சைமல்டேனியஸ் அந்த, ஏன்னா அவங்க வந்து ஏவிஎம் பேனரில் இல்லாமல் முருகன் பிரதர்ஸ் பேரில் தான் எடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து என்னாச்சுன்னா, அவருக்கும் தெரிஞ்சு போய் செட்டியாருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த செட்டியார் வந்து ஒன்றும் சஜஸ்ட் பண்ணல, இவர் சஜஸ்ட் பண்ணது அன்னை படத்துக்கு. அந்த படத்தினுடைய இந்த ஃபோட்டோ கிட்ட ஏதோ அவங்க ஒரு டெஸ்ட்டு போடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு திருலோக்சந்தர் ஐயோ இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும், ஏன்னா இன்னசென்ட் கேரக்டர், அது ஏஜ் வேறு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் வீரத்திருமகன் ரெண்டும் பண்ணும்பொழுது சரி ரெண்டுத்துக்கும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு மாத சம்பளத்தில் 2 இயர்ஸ். ஆனால் வெளிப்படை எது வந்தாலும் ஒத்துக்கக்கூடாது. வந்தது நிறைய ஹீரோயின் படம் வந்தது எனக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே. பட் என்னை ஒத்துக்கூடாதுன்ட்டான். கதாநாயகா நடித்த அனுபவம் அப்படி இருந்தது? கதாநாயகியா நடித்த அனுபவம் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஆர்மி மாதிரி என்னை ட்ரைனிங் பண்ணாங்க. லவ் சீன் முதற்கொண்டு சொல்லி கொடுத்தாங்க. யாராவது இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்களே என்ன, நாங்கள் எங்களுக்கு அதாவது நிஜமாவே எனக்கும் தெரிகிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா சின்ன பொண்ணு தானே, சின்ன பொண்ணு வேறு. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை வீட்டில் எல்லாம், ரொம்ப ஈஸியாக. இப்போல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு காலேஜோ இல்லை ஸ்கூலோனா ஒரு மூவிங் இருக்குது, ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த வருஷங்கள் வேறுன்னு வச்சுக்கோங்க, அந்த கால. ரெண்டாவது டான்ஸு கின்ஸு இதே ஒரு நோக்கம் தானே நமக்கு, வேறு ஒன்றும் தெரியாது. கூட பிரதர்ஸு, நிறைய பிரதர்ஸு, அதெல்லாம் ரைட்டு. படங்கள் பார்த்துருக்கோம், நிறைய பப்பிமா படம் பார்த்துருக்கோம், நிறைய லவ் படம் அப்போது வந்திருக்கு. ஆனால் ரொம்ப மரியாதையாக தானே இருக்கும் எல்லாமே. சரின்ட்டு சொன்னாங்க, என்ன சொல்லி கொடுத்தா எதுவோ பண்ண போகிறோம், அது என்ன மாதிரின்னு. பட் ஈஸி அந்த இது வருமானு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, இவளுக்கு ஒரு மெச்சூரிட்டி, அதான் மெயின். அதில் தினம் வந்து எஸ்பி முத்துராமன், ஏசி திருலக்சந்தர், முருகன் சார், சரவணன் சார், குமரன், பாலு கிடையாது இப்போது காலேஜ் படிச்சிருந்தார், எல்லாரையும் உட்கார வச்சு ஆஃபீஸில் டெய்லி என்னையும் ஆனந்தனையும் நிற்க வச்சு லவ் பண்ண சொல்லுவாங்க. இப்படி பார்ப்பேன், எனக்கு அவர் தாடியை தொடுவார், நான் அப்படி பண்ணோம். இல்லை சச்சு திருலக்ஷந்தர் கிட்ட வந்து அவராக இவ்வளோ ஓசனம் அவர் தொட்டு சொல்லி கொடுப்பார். இல்லை சச்சு அப்படின்னு அருள்தாஸ் வேறு உட்காந்துட்டு இப்படி. அந்த அனுபவம் தான் எனக்கு ரொம்ப இது. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கத்தி சண்டை, அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். எம்ஜிஆர் அண்ணன் பக்கம் அந்த ஜெமினியில் வந்து ஷியாம் சுந்தர், அப்புறம் வந்து நம்பியார், ஜெயகர், இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா. இது ஜூபிட்டர் பிக்சர்ஸில், ஜெமினியில் நாங்கள் தினம் ஏதாவது ஒரு ரிஹர்சல் இந்த மாதிரி போகும்போது நிறைய இந்த ஃபைட்டிங் இதெல்லாம் வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும். அப்புறம் கிருஷ்ணா பிக்சர்ஸில் வந்து மதுரை வீரன் டைமில் அங்கே ஒரு குரூப் தனியாக நடந்துட்டு இருக்கும், சோமு, ஸ்டென்ட் சோமு, இதெல்லாம். அதனால் எனக்கு இந்த ஃபைட்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் அது கொஞ்சம் இது பண்ணேன். டான்ஸ் ஆக்சுவலி எனக்கு தெரியும். நான் அஃப்கோர்ஸ் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைனா, ரிஃப்ளெக்டர் அடித்து எந்த ஹீரோயினுக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இது வரைக்கும் யாரும் எவங்களும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, எனக்கு பண்ணாங்க. கண் வந்து மூடக்கூடாது, நல்ல பிரைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி ரிஃப்ளெக்டர் அடித்தா கூட இப்படி அழகாக பார்க்கணும், நல்ல டாப் சன்னில் கூடன்னு சொல்லி. அதுக்கு எனக்கு என்ன, நான் மாச சம்பளக்காரி வேறு, அவங்க சொன்னதெல்லாம் அதை கேட்டு தான் தீரும். ஒரு நாள் அழுதேன் எங்கள் அம்மா கிட்ட, இப்படி ஒரு சினிமா தேவையா, என்ன மட்டும் இப்படி அடப்புறிய உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு வருத்தம். எங்கள் பாட்டி சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தீரணும், நல்லது இதுன்னா பட்டு தான் தீரணும், பரவாயில்ல நீ வான்னு சொல்லி அவங்க எதிரியே உட்காந்து அவங்களுக்கும் கஷ்டம். இப்படியே புடவை இப்படி வச்சுருந்தாங்க. முத்துராமன் தான் கூட நிற்பார். எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது சச்சுமா, கையில் ஐஸ் வச்சுக்கப்பா இந்தப்பா அப்படின்னு. முத்துராமன் கண்ணில் ஐஸை வச்சு இப்படி பார்ப்பேன் நான். இது 1 hour எனக்கு தினம் ரிஹர்சல். ஸோ இந்த மாதிரி சில ட்ரைனிங் எல்லாம் எனக்கு இருந்தது. ஆனால்
இன்றைக்கி ஒரு இதில் நான் பார்க்கும்போது எனக்கு இண்டிவிஜுவலாக இன்றைக்கி எதாவது சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கம்மா அப்படின்னா டக்குன்னு நாம்ளா அதை ஐடியா பண்ணி பண்ணுறோன்னா, இப்போ அன்னியினுடைய ட்ரைனிங் இன்றைக்கி வேணால் மாறி இருக்கலாம். அன்றைக்கி இருந்த இது இல்லை, மாறி இருக்கலாம். பட் மாறி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிலது வந்து நமக்கு பேசிக்காக உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம அதை இது பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து நான் எல்லாரையுமே சொல்லுவேன், டான்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு முகபாவம் அவங்க இன்னும் ஈஸியாக வரும். ஆமாம். ஏன்னா அந்த நவரசங்கள் நாங்கள் அங்கே கற்றுக்குறோம்ல, மிச்ச பேருக்கும் வரலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு வரலாம், அது நான் தப்பு சொல்லலை. பட் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்துடும். நவரசத்தில் அம்மா உங்களுக்கு இந்த மாதிரி மூடு தாமா அப்படின்னா டக்குன்னு கண்ணுலையோ இல்லை புருவத்துலேயோ டக்குன்னு நம்ம காமிப்போம். இதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரெண்டாவது அவங்க பண்ணி கொடுத்த அன்றைக்கி எனக்கு ஒரு பேஸு கரெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான இது அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து நிஜமாக சொல்கிறது கடவுளுடைய இதுன்னு நான் நினைக்கிறேன். நேத்தி முந்தா நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், கடைக்கு போகிறேன், டக்குன்னு நான் அப்படி கிராஸ் பண்ணும்பொழுதே ஒருத்தர் பாடுறாரு, ரோஜா மலர் ராஜகுமாரி. எனக்கு இப்படி திரும்பி பார்த்தேன், என்னடா அது 1961 62 மில்லியனம் தாண்டிட்டோம். இன்னும் கூட என்ன, அதாவது அமைப்பு அந்த இது அப்போ எடுத்துட்ட ஒரு எஃபர்ட்ஸ் சொல். உங்கள் முதல் பட கதாநாயகனான ஆனந்தன் எப்படி பழகுவார்? ரொம்ப தமாஷான பேர் வழி, ரொம்ப கிண்டலான பேர் வழி, நல்ல டான்ஸரு, குட் வெரி நல்ல டான்ஸர் அவர். நல்ல தமாஷா பழகுவார். எங்கள் சிஸ்டர்கிட்டலாம் இன்னும் நல்லா பேசுவார், நல்லா கிண்டல் அடிப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஜாலியான டைப்பு, ரொம்ப அட்ஜஸ்டபிள். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன், ஒரு லவ் மாதிரி தானே. உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் இதில் வந்து எவ்வளோ மாறி இருக்குது தெரியல. இந்த காலகட்டத்தில் நான் எவ்வளோ ஒத்து வந்திருப்பேன்னு தெரியல. ஏன்னா இப்போ இருக்குது, ஏன்னா எங்கள் ஃபேமிலியினுடைய இது வேறு இருக்குல்ல, தட் இஸ் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி தான். கூட இந்த சிஸ்டர்ஸ்லாம் வேறு கிட்ட ஏஜ் எங்களுக்கு. ஸோ எல்லாமே ஒரு இதுவாக வளர்ந்ததுனால ரொம்ப ஒரு இதுவாக பண்ணுறதுக்கு மனசு டக்குன்னு வரமாட்டேங்குது. சினிமா தான், ஆக்ட் பண்ணணும் தான், ப்ரொஃபஷ்னல் தான். பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய இதுவும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். நமக்கு அப்படி பண்ணால் தான் நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க முடியும். ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல இது. ரொம்ப நிஜமாகவே அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கக்கூடிய பர்சன் தான் அவர். ஏன்னா ஃபைட்டிங் நல்லா தெரியும், டான்ஸு தெரியும், எல்லாமே நல்ல பேசக்கூடிய வார்த்தை, நல்ல தமிழ் உச்சரிப்பு, நல்ல இது, முகமும் நல்ல ஒரு இது, நல்ல அப்பீலிங்காக சுறுசுறுப்பாக இருக்கும். ஃபேஸ் வந்து ஒரு டல்லாக எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப நல்லா பழகினார் என்கிட்ட. அதை பொறுத்த வரைக்கும் நிஜமாக ஆனந்தனை மறக்க மாட்டேன். லலிதகுமாரியை பார்த்தா எனக்கு அவள் அப்பா ஞாபகம் தான் வரும் எனக்கு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், தொடர்ந்து பல படத்தில் கதாநாயகி நடிப்போம்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது நடக்கலை. அப்போ எப்படி இருந்தது மனநிலை? படம் வந்து சரி, இன்னும் ஏஜ் இருக்கே, சரி இந்த படம்னாக்கா இன்னொரு படங்கள் வாய்ப்புகள் இருக்குது, வேறு எதிரையாவது வரலாம். அன்னைக்கு கொஞ்சம் நல்லா 100 days போயிட்டு எனக்கு அவார்டு கிடச்சிடுது. அதில் 100 days அவார்டு. வீரத்திருமகன் வந்து பேசப்பட்டது. அந்த ரோஜா மலரையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு பெரிய இது வச்சாங்களே பேனரு, நானும் ஆனந்தனும் நிற்கிற மாதிரி. அதில் வீரத்திருமகனை சின்னதாக எழுதிட்டாங்களாம். ரோஜா மலர்ன்ற சாங்கனுடைய ஃபஸ்ட்டு லைனை சரவணன் சாரே சொன்னார், பெருசாக வச்சு. எனக்கும் ஞாபகம் இருக்குது, இந்த சாந்தி தியேட்டர் அந்த கார்னரில் அங்கே தானே இருந்தது, சித்ராலன்னு நினைக்கிறேன். பெருசாக போட்டுட்டாங்களே அதை. ஸோ அதனால் அதெல்லாம் பொறுத்து இருந்து கொஞ்சம் இருந்தது, இன்னும் கொஞ்சம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இப்போல்லாம் வந்து 2 நாள் 3 நாள் ஷோ கணக்கு சொல்கிறாங்களே, அப்போல்லாம் அந்த 100 நாள் ஓடுறதுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சரி அடுத்தது பார்ப்போம். ஏன்னா அன்னை கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தேன். அன்னைன்னு எனக்கு ஹீரோயின் ரோல் தான், பட் அவங்களுக்கு சப்ஜெக்ட் அவங்களுது. பட் எனக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்த இன்னும் ஏஜ் இருக்கே, ஏன் நம்ம இது பண்ணணும். படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அது என்ன, அது ஃபோக்லோர் சப்ஜெக்ட் வேறு. ரெண்டாவது புதுசாக வந்து அந்த மாதிரி சப்ஜெக்ட்லலாம் ட்ரை பண்ணுறதுன்றது வந்து அந்த காலகட்டத்தில் எல்லாம் பெரிய இது ஒரு ஹெவி சப்ஜெக்ட்டு, பெரிய ஹீரோஸு, பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாமே. இந்த ஒரு லைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு அந்த லவ் சப்ஜெக்ட்டு இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜில் வரல. அப்போ நான் இருந்த ஸ்டேஜில் வரல. மிச்சதெல்லாம் அந்த படத்தில் நல்லா இருந்ததுன்னே சொன்னாங்க. அவர் அசோகன் கேரக்டராக இருக்கட்டும், இவிஎஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு நீங்கள் தாமரைப்பூ டான்ஸ் எடுத்துங்க நீங்கள், அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது என்றைக்கு கூட ஒரு கேமராமேனும் கேட்குறாங்க என்ன, ஏன்னா இவ்வளோ டிஜிட்டல் வந்தாச்சு, இவ்வளோ அட்வான்ஸ் வந்தாச்சு, கிராஃபிக்ஸில் என்ன ஒன்றா பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கம்மா, எல்லாமே தெரியுது, ஆனால் எப்படி நீங்கள் நின்னீங்க, எப்படி ரோல் ஆச்சு. ஆக்சுவலி சிம்பிள் விஷயம் லக்ஷ்மணன். அது இந்த தெப்ப உற்சவம் பண்ணுறாங்கல்ல, செட்டியார் தான் வந்து ஐடியா கொடுத்தது. இவர் சொல்லிட்டார், ஏசி திலகச்சந்திரன் இந்த மாதிரி வேணும், கிராண்டாக வேணும், கலர் எடுக்கணும்னு ஆசை இருக்குது, அது பட்ஜெட் இல்லைன்ட்டார்.
செட்டியார் பட்ஜெட் கிடையாது, இந்த படத்துக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டு, இதுலேயே எடுங்க, எவ்வளோ நல்லா வருதா எடுங்க, கலர்லாம். ஏன்னா அவர் வந்து அந்த ஜனக் ஜனக் பாயல் பாய்ச்சி அந்த மாதிரி. ஏன்னா ஏசிடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே அவர் ரொம்ப மாடர்ன் இதெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணுவார். அவ்வளோ நல்ல விஷயம் அது. அவர் கொஞ்சம் இந்த ஆர்டிஸ்டிக்கும் பிடிக்கும். ரெண்டாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது. இப்போ நீங்கள் ராமண்ணா சார் எடுத்துட்டிங்கன்னா ராமண்ணாக்கும் அவர் இந்த என்டர்டெயின்மெண்ட் புதுசு புதுசாக நோட்லேயே அந்த இதெல்லாம் போட்டு, அப்புறம் ஒரு சின்ன இதில் காரில் வச்சு சாங் எடுப்பார். இந்த மாதிரிலாம் அப்போவே பாருங்கள். அதாவது இப்போ இன்னும் புதுமை பண்ணாங்க, அப்போவே பண்ணாங்க. பட் அங்கே என்ன இருந்ததோ அது பண்ணாங்க. ஸோ இந்த டான்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ வந்து சுற்றும்போது இலை சுற்றாது, இலை சுற்றும்போது தாமரைப்பூ சுற்றாது. இது எப்படி பண்ணுறதுன்னு மூளை எப்படி, ஆனால் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. எல்லோரும் நிற்கணுமே, எங்கே நம்ம துறப்பாக்கம் ஏரியில் அது நடுவில் எடுத்தது. அதுதான் மெட்ராஸுக்கு தண்ணி சப்ளையே அங்கேருந்து தான் முக்கியம். அந்த யார் இந்த பேர் இதுக்கு பேர் அந்த இது பேர் அங்கே வந்து எடுத்தாங்கன்னா, அப்புறம் செட்டியார் சொன்னார் இது வரல அது வரலன்னா, இல்லைப்பா சேஃப்டி ரொம்ப முக்கியம், எல்லாரையும் நிற்க வச்சுட்டு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணுவோம். ஒரு பெரிய ஆசாரியை கூப்பிட்டாரு, செட்டிநாடு ஆசாரி. அவர் ஏவிஎம்மில் ரொம்ப வருஷமாக, நீங்கள் வாங்க இந்த மாதிரி பண்ணணும். அவர்லாம் ஐயா நான் அப்பச்சி நான் கேட்டு உங்களுக்கு நாளைக்கு ராத்திரி, இன்றைக்கி ராத்திரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஏன்னா அவர் செட்டியார்கிட்ட போகும்போது கரெக்டு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு என்ன ஆணி அடிக்கிறதுல கரெக்டாக சொல்லணும், இல்லைன்னா திட்டுவார். அவர் எடுத்துகிட்டு போய் சொன்னார், ஐயா நம்ம தெப்ப உற்சவம் பண்ணுறோமே சாமி, இதில் எவ்வளோ பேர் நிற்கிறோம், அந்த மாதிரி கீழே கட்டிடணும், ட்ரம்மு கட்டிடணும், 2 பக்கமும் கயர் வச்சிடணும், வீல் மாதிரி சுற்றணும், இது சுற்றும்போது அது சுற்றாது, அந்த ஆள் நிறுத்திடுவான், நான் சுற்றுவேன். இவ்வளவும் சொல்லி சரி எதுக்காக சொல்ல வரேன், இவ்வளோ இது பண்ணியிருந்தாலும் இந்த கேமராமேன்லாம் அந்த படத்தில் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக உங்களுக்கு வந்து இதுவாலைன்னா கூட அதில் சில விஷயங்கள்லாம் இருந்தது. அந்த ஏற்றுக தீபம் இன்றைக்கி வந்து போற்றுக தீபம் இந்த சாங்கை வந்து இவிஎஸ் பண்ணாங்க அப்படின்னா, இன்றைக்கி கார்த்திகை தீபத்தன்னைக்கு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன சாங்கு நல்லா இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்கே கார்த்திகை தீபம்னு ஒரு படத்தில் அந்த சாங் இருக்குது, நிறைய தீபத்தை பற்றிலாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த காலகட்டத்தில் பண்ணதுனால இன்றைக்கி அதில் டக்கு டக்குன்னு இன்றைக்கி டிவியில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் நல்லா இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா போக வேண்டிய படம். அந்த காலகட்டத்தில் மக்களுடைய இது எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணாங்களோ அது எதுனாங்க பரவாயில்ல ரைட்டு. இது போனான்னா நம்ம அடுத்த படத்தில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் பிரேக் கிடச்சிட்டு பாட்டு முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு படத்தில் வந்து பாட்டினுடைய இது இருந்துன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ காலகட்டமாக இருந்தாலும் பேசப்படும். காதலிக்க நேரமில்லை தான் அடுத்து நீங்கள் நடித்த படம், கலையரசிக்கு அப்புறம் இல்லையா? இதுக்கு நடுவில் கதாநாயகா நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அன்னை இல்லம்ல பண்ணினேன் நான் சிவஜி. அதாவது அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஏவிஎம்மில் இருக்கேனே நினச்சிட்டு ரொம்ப பேர் என்னை கூப்பிடல. வைஜெயந்தி மலாக்கு 5 வருஷம் வாழ்க்கையில், நான் 2 வருஷத்துக்கு மேலே முடியாதுன்ட்டேன். எங்கள் பாட்டி சொல்லிட்டாங்க முடியாது, ஏன்னா ஒரு நல்ல பிகினிங்கில் உங்கள் பேனர்லேயும் இருக்கும்பொழுது தான் எங்களுக்கு டக்கு டக்குன்னு இன்னொன்று வரும். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஏஜை யூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் 5 வருஷம் வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? சரின்னு ஒத்துட்டாங்க அவங்க, போதும் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. அது வெளியில் வந்தேன்றது சொல்லணும்ல. இப்போ ப்ரெஸ் மீட்டோ யூஸ் அந்த மாதிரிலாம் வச்சு சொல்ல தெரில எங்களுக்கு, அப்படி பண்ண தெரில. தனிப்பட்ட முறையில் வந்து இப்போ சிவாஜி அண்ணன் தான் ரொம்ப இதுன்னா, அப்புறம் புரட்சி தலைவர்னா அவர்கிட்ட போய் சொன்னோம். அவர் சொன்னார் இன்னும் கொஞ்சம் போட்டோம், சச்சு ரொம்ப சின்ன வயசாக தெரியுறப்போ அப்படின்னாங்க. சிவாஜி அண்ணனுக்கு தெரிஞ்சது கமலா பிக்சர்ஸ் அப்போ தான் அந்த அன்னை இல்லம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ சரி இது வந்து முத்துராமன் பேரா சச்சுவை போடலாம் சொல்லிட்டு அது போட்டாங்க. ஸோ அது அந்த படத்தில் ஏன்னா அதெல்லாம் அவங்க சப்ஜெக்ட் தானே, எங்களுக்கு இருக்கிற கேரக்டர் என்னவோ அதுதான் எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக. இந்த ஒரு ஹீரோயினுடைய இதுன்னு ஆரம்பித்தா தான் சிலது அப்படி தொடர்ச்சியாக வரும், இல்லை பேர் கிளிக் ஆகணும், அந்த மாதிரி தான் சிலது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில். எங்களுக்கும் காலம் வர வந்து காதலிக்கு நேரம்ல அப்புறம் தான் எனக்கு நானும் ரவியும் அதில் ஆக்ட் பண்ணும், ஹீரோயின் பத்மினியும் நாகேஷும் பண்ணாங்கல்ல, அது அப்புறம் தான் தெரியுமே உங்களுக்கு எல்லாம் எப்படி மாறிட்டேன். குமாரி சச்சு அப்படின்னா மறக்க முடியாத ஒரு படம் காதலிக்க நேரமில்லை. அந்த படத்தில் நடிக்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஒத்துக்கவே இல்லை, வேண்டாம் என்னத்துக்கு, ஆசை இருந்தது, இல்லை வானாப்பா இதில் போய் மாட்டிக்கூடாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து தெரியும் இப்போது வந்து ஹீரோவோட வில்லன் ஆக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றாங்க ரொம்ப பேர். ஏன்னா இப்போ ஃபாஸ்ட் பாப்புலாரிட்டியாக இருக்குது, ஜனங்க மத்தியிலையும் ஒரு பஞ்சுன்னா கேட்ச் ஆகிடுது ஹீரோவோட. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இதுன்னா இதே தான், அவன் நல்லா கூட இப்போ வீக்கியார சொன்னார், நான் ஹீரோவாக தாம்மா வரணும்னு வந்தேன். நான் சின்ன வயசுலேயே எனக்கு வெள்ளையை தடவி அப்பா வேஷம் போட்டாங்க. உண்மைதான், நிறைய பேர் வருத்தப்பட்டவங்க உண்டு அந்த காலகட்டத்தில். இன்னும் கேட்டால் சிவாஜி என்னோட சின்னவராக இருப்பார். ஆமாம், அப்படிலாம் உண்டு. பட் ஆனால் ஃபேஸு தோற்றம் எது எப்படி வருதோ பாவம். அந்த காலத்தில் வந்து சினிமா வேறு உங்களுக்கு
டக்குன்னு ஒத்துண்டாதான் ப்ரொஃபஷ்னலு, சினிமாங்கிறது அவ்வளோ ஆசை, எப்படியாவது சான்ஸ் கிடச்சி உள்ளே போயிட மாட்டோமா. இதில் வந்து ஆனோடனே என்னை கூப்பிட்டாங்க. நாங்கள் ஸ்ரீதர் ஆஃபீஸுக்கு போனோடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை இந்த மாதிரி அப்படின்னா கோபு கூட இருந்துன்னு எல்லா கதையிலும் சொன்னார். எங்கள் பாட்டியில் வேணாப்பா, நாகேஷ் காமெடி தானே, வேணவே வேணாம், என் பொண்ணு என் பேத்திக்கு வயசு இருக்கு, இன்னும் நாங்கள் ஆக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டார். துரத்தினார் கோபு எங்களை, டெய்லி ஃபோன் பண்ணி துரத்தினார். அப்புறம் எங்கள் அக்கா நாங்கள்லாம் உட்காந்து பேசணும். பார்த்துட்டு அக்கா சொன்னாங்க, பண்ணலாமே, பண்ணா என்ன தப்புறேன், பாட்டியில் அப்படி பண்ண அப்புறம் எப்படி அவளுடைய லைஃப் என்னன்னு அவங்க ஆர்கியூமெண்ட்டு. கோபு நிறைய வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு, அம்மா நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, 3 ஹீரோயின் தான், நாகேஷ் தான் பேர் வந்து காமெடியனே தவிர பொண்ணு மேலே தப்பு கிடையாது. எதையோ ஒன்று எப்படி சினிமாவில் கல்யாண பரிசுலெல்லாம் காமெடிக்கு போய் சொன்னாரோ அதே எங்கள் பாட்டிக்கு நல்ல காதில் பூ சுற்றி ஒத்துக்க வச்சுட்டேன். கலரு, டான்ஸு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய இதெல்லாம் சொன்னோன்னே அப்புறம் யோசனை பண்ணேன், ஏன் கேப் விடணும். அதான் இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா, சினிமாவில் கொஞ்சம் கேப் விட்டாக்கா என்ன ஆகும் தெரியாது. கரெக்ட். ரெண்டாவது ஃபேமிலி பேக்ரவுண்டு வேறு. எனக்கு என்னுடைய ஃபேமிலியில் வந்து என்னுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அது எல்லாம் இருந்தது எங்களுக்கு. பட் ரெகுலர் இன்கமோ ஒரு ரன்னிங் இன்கமோ கிடையாது. ஸோ இதெல்லாம் எல்லா ஆஸ்பெக்டையும் அப்போ பண்ண முடியாது இருக்கும் பொழுது ஏன் இந்த சான்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஈஸ்ட்மன் கலரு, ஸ்ரீதர்து நல்ல பேனர் வேறு, பார்ப்போமே ஒரு சான்ஸ் பார்ப்போம். இதுக்கு வயசு இருக்குது, இன்னும் கூப்பிட்டா அப்படி பண்ண போகிறோம், டான்ஸ்னா டான்ஸ் பண்ண போகிறோம், பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி எடுத்தது தான். அவ்வளோதான், அன்றைக்கி எடுத்தது தான், இன்னி வரைக்கும் காலை நிற்கவே இல்லை. அந்த பட அனுபவம் எப்படி இருந்தது? படப்பிடிப்பு அனுபவம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அது கொஞ்சம் காமெடி பிடிக்கும். எனக்கு காமெடியினுடைய இது பிடிக்கும். அது ஒரு அடாப்ட் பண்ணுறதோ பேசுறது. ஏன்னா மனசில் நம்ம ஃபுல்லாக ஏற்றுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஐயோ நம்ம இது பண்ணணுமே, நமக்கு குடும்ப சுமை இருக்கே, நம்ம சினிமாவில் ஆக்ட் பண்ண வந்துட்டோமேன்றதுக்காக எல்லாமே நம்ம மனசில் திங்க் பண்ணக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும், ஃபைட் பண்ணி ஆகணும். பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஒன்றா வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த வில் பவர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு அதில் பிடிச்சது அந்த, ஏன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வேறு, நல்லா தமாஷா இருந்தது. லைட்டு ஒரு ஹெவியாக கொடுத்து நம்மளை டேரக்டரில் இந்த மாதிரி அழுமா, இந்த மாதிரி பேசுமா அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா அந்த ஏஜ் அது மாதிரி. இது அப்படி இல்லை. ஸ்ரீதர் வந்து ஒன்றுமே யாரையுமே தொந்தரவுப்படுத்தினதில்லை. அவர் நீ பண்ணுறிய ஆக்ட் பண்ணி நீ பண்ணு இப்படி கையை கட்டின்னு இப்படியே பார்ப்பார். பண்ணாங்கன்னா எதாவது கொஞ்சம் நெஞ்சண்டா இது வேண்டாப்பா நீ இது வரைக்கும் பண்ண முடியுமா, கஷ்டப்படுத்தவே மாட்டார் அவர்கிட்ட. அதனால தான் நியூ ஃபேஸஸ் வந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க பாருங்கள். எக்கச்சக்கமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஸ்ரீதர் தான். அது மறுக்கவே முடியாதது. இந்த ஆங்கிள் பார்த்துப்பார், எந்த கோணத்தில் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு பார்த்துப்பார், டான்ஸ் என்ன மாதிரி வரணும் எல்லாமே அவர் கேட்டுக்காரு. நான்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து நாகேஷ் அந்த சீனெல்லாம் அந்த பேசும்போது அந்த இதில் பொள்ளாச்சியில் அந்த ஆலியார் டேமில் பேசும்போது பயங்கர சிரிப்பு எனக்கு. நான் அதில் சிரிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பேர் முக்கியமாக பார்த்துட்டு சில பேர் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருப்பாங்கல்ல, அவங்க என்ன மேடம் நீங்கள் சிரிக்கலாமா அந்த கேரக்டரில், நான் என்ன இப்படி சொல்கிறேன். நான் பார்த்தேன், எனக்கும் தெரியும். அப்போ நான் சொன்னேன் அது வந்து கரெக்டு தான். நான் சமாளித்தேன், அவர்கிட்ட சொல்கிறது. நான் சொன்னேன் இல்லை இல்லை அது கரெக்டு தான், சிரிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் புதுசாக வர பொண்ணுக்கு ஒரு நடிப்பு சொல்லித்தர மாதிரி தானே, அதனால் அலௌன்ஸ் எனக்கு விட்டுட்டாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிட்டிங்க. நிஜமாக சிரித்தேன் நான். ஏன்னா அந்த கழுத்தை பிடிச்சிடுவேன், எலி குஞ்சு கதவு மாறின எலி குஞ்சு மாதிரி கத்துற, அப்புறம் என்ன பிச்சை கேட்குறியா, என்ன கேட்குற நீ, இப்படிலாம் பேசும்போது எனக்கு நாகேஷோட வேறு அப்போ தான் புதுசாக எனக்கு இப்படி பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல்லாம் பண்ணேன், பட் முடியல. அப்புறம் கோபு ஸ்ரீதர்னு சொல்லிட்டார், ஒன்றும் தப்பு இல்லை, நீ வந்து அதில் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் உன்னை ட்ரீட் பண்ணுறாரு. நான் அதனால் 1-2 படத்துக்காக நான் சும்மா டேக்கெல்லாம் எடுக்க மாட்டேன், நீ பரவாயில்ல, நீ முடிஞ்ச வரைக்கும் நீ வந்து ஜாஸ்தி பண்ணாத, ஓவராக வந்துருத்துன்னா பரவாயில்ல நீ அப்படின்னாரு. சரி பரவாயில்ல. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நிஜமாவே, ரியலி தட் இஸ். அது ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு. அந்த ஆலியார் டேம் வேறு புதுசு, அவுட்டோரு, எல்லோரும் ஜாலியாக உட்காந்து நைட் ஆனால் பந்தல் போட்டு சாப்பாடு, கல்யாண சாப்பாடு மாதிரி சாப்பாடு. ஸோ அந்த அங்கே வந்து சித்ராலயாவில் ஸ்ரீதர் சார் ஷூட்டிங்னால ரொம்ப லைட்டு, எங்கே ஹெவியாக எங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் அங்கே வந்து எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஏன்னா குல்ஃபி ஐஸ்கிரீம் வரும் எங்களுக்கு, இதுலேருந்து பால்ஸ்லேருந்து வரும், மவுண்ட் ரோட் பால்ஸ்லேருந்து ஐஸ்கிரீம் வரும், ஸ்வீட்ஸ் வரும், ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. டேக்குன்னா சரி வாமா டேக் ஒரு தடவை பாரு இது கேட்டு ரைட் அவள் தான். மிச்ச கம்பெனியில் அப்படி இருக்காது, டைலாக் பார்த்தியா நம்மளை போட்டு பேக் பண்ணிட்டே. ஏன்னா அப்போ டைலாக் ஓரியன்ட் ஜாஸ்தி. நீங்கள் நாரூர்தாஸ் வந்தாருன்னா, நான் தமிழ்கார பொண்ணு தான், என்னம்மா பேசினேன் கடைசி வார்த்தையே கேட்கலையே சச்சு, சரி இன்னொரு தடவை சொல்லு, சொன்னான்
சொன்னா இல்லைம்மா சொன்னோம் சொல்லு அப்படின்னு இதெல்லாம் தான் எங்களுக்கு டென்ஷனு அப்போ. இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான. அந்த படத்தில் உங்களோட ஜோடியாக நடித்த நாகேஷ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட்டு. அவருடைய திறமையை எப்படி பார்த்து நீங்கள் வியந்திருக்கீங்க? நிஜமாவே ரொம்ப ஃபைட் பண்ணக்கூடிய எந்த இடத்துலையும். நான் தான் அன்றைக்கி கூட சொன்னேன், லாஸ்ட்டாக நம்ம கமல் படம்லாம் அவர் பண்ணும்போது கூட அவருக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லையா அவருக்கு. பட் இருந்தாலும் அவருடைய அந்த இடத்த அவர் என்றைக்குமே அவர் விட்டு கொடுத்ததே இல்லை. அந்த நிமிஷத்தில் கூட அவர் வந்து முதல்ல ஆரம்பத்திலேயே சொல்லுவார், எனக்கு இந்த ட்விஸ்ட்டு டான்ஸ் போது சொல்லுவார், சச்சு டான்ஸ் தெரிஞ்சவன், ரெண்டாவது அழகாக இருக்கா, கிளாமராக இருக்கா, அவளை ஷார்ட்ஸில் எடுத்தாலே வந்துடுவா, வேறு மூமெண்ட் எது சொல்லி கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு தங்கப்பன் சொல்லி கொடுத்தா பண்ணுறான். தங்கப்பன் எனக்கு நம்ம பிரபுதேவா சுந்தரம் தானே எங்களுக்கு அப்போ கம்போசர், அவர் தான் ஆடி காமிப்பார். சுந்தரம் எனக்கு நீ தனி இங்கே வா, தனியாக அந்த மூமெண்ட் எப்படி பண்ண, இப்படி கையெல்லாம் வச்சு பண்ணி அதெல்லாம் காமி ஒரு தரேன். டான்ஸ் அவருக்கு அவ்வளோ தெரியாது, பட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவ்வளோ அந்த முட்டியெல்லாம் கீழே போட்டுக்கிட்டு கீழே அப்படி உட்காந்து இப்படி பெண்ட் பண்ணி இப்படி எழுந்து, அதாவது அப்புறம் பேர் வந்து கூட சச்சு சச்சு நீ வந்து எங்கேயும் ஸ்லோ பண்ணிடாதம்மா, ஸ்லோ பண்ணாது, அதே டைமிங் என்னோட மெயின்டைன் பண்ண நீ அப்படின்னு சொல்லிப்பார். அதனால தான் பயங்கர ஃபாஸ்ட்டு அவரோட. ஆனால் கிளாரிட்டி நல்லா தெரியும், அவங்க வார்த்தைகள் வந்து அந்த பஞ்சஸ் இன்ச்சஸும் அவ்வளோ தெரியும். ரெண்டாவது பழகிறதுக்கும் அவர் வந்து ரொம்ப எளிமையானவர் தான். அவர் இன்னும் இது பண்ண மாட்டார். ஆனால் அந்த டைமில் அந்த ஷூட்டிங் அந்த ஸ்பாட்டில் வந்து அவர் வந்து அந்த டைலாக் டைமில் கரெக்டாக இருப்பார். திருப்பி வெளியில் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவார். சில சமயம் ரொம்ப தத்துவம் பேசுவார். ஜெயகாந்தன் இந்த மேட்ரு அது இது அந்த ஸ்டோரி இதை பற்றி, இல்லைன்னா சாமி இதை பற்றி. அவரும் நம்பியார் சாமியும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்க இந்த ஆடு புள்ளி ஆட்டம் அது ஒரு பக்கம் நடக்கும். எல்லாம் பண்ணால் கூட சில சமயம் ரொம்ப சீரியஸாக இருப்பார். சீரியஸாக ஆக்ட் பண்ணும்பொழுது மூடே வேறு மாதிரி ஆகிடும். பூவா தலையாலெல்லாம் என்னோட அவர் பண்ணும்பொழுது பாலச்சந்தர் என்கிட்ட சொல்லிட்டார், சச்சு நீ வந்து நாகேஷ் வந்து சில சமயம் சீரியஸாக பண்ணுவார், சில சமயம் வந்து ஒரு மாதிரி உங்கள்கிட்டயே காமெடி பண்ணுவார், எதுக்குமே நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா உன் சைடு ஃபுல்லாக சிம்பத்தி வேணும் எனக்கு, உன் கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர், அதனால தான் உன்னை நான் போட்டிருக்கேன், நீ தயவுசெய்து நீ அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்க. ஏன்னா நீ இப்போ மிச்ச படத்துலேயும் நாங்கள் ஆக்ட் பண்ணுறோம்ல, ஒரு நாளைக்கு வந்து இந்த ஷூட்டிங் நடக்கும் அந்த ஷூட்டிங் நடக்கும், அதில் பார்த்தா பயங்கர காமெடி கலட்டாக இருக்கும், இதில் பார்த்தா சோகமாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து அங்கேருந்து மூடு இங்கே நாங்கள் மூடு இல்லை. அப்போ அவர் சொல்லுவார், இல்லை சார் நான் வந்து டெஃபினட்டாக பார்த்துக்கிறேன், அதான் என் சைடு நான் பார்த்துக்கிறேன், எப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். அதனால் நாகேஷும் அதை என்னை ஃபாலோ பண்ணும் சொல்லும், இல்லை சச்சு நான் வந்து உங்ககிட்ட இது பண்ணும்போது நான் எப்படி பேசுகிறேமோ நான் பண்ணுறேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ அப்படி தான் என்ன பாலு சொல்கிறா பாரு, நீ அதை தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோ ஆர்டிஸ்ட் இப்போ எங்கிட்ட ஒரு மாதிரி மனோரமா ஆக்ட் பண்ணும்போதுன்னா மனோரமா அவங்களோட பேலன்ஸ் பண்ணும்போது அவங்கள பேரா பண்ணும்போது அது ஒரு மாதிரி எனி பேர் நீங்கள் யாரை ஒன்றா எடுத்துக்கோங்க. இதில் சில சமயம் எங்கிட்ட டான்ஸ் சீன்ஸ்னால் எங்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் மனோரமா கிட்ட பேசும்போது சில டைலாக்கு சில ஸ்லாங்கு பேசும்போது அங்கே வேறு மாதிரி இருக்கும். மாதவி ரமா பிரபாகிட்ட இருக்கும். ஸோ அவர் எல்லாருக்கிட்டேயுமே வந்து எல்லாமே ரொம்ப இதுவாக இருப்பார். ஸோ நாகேஷ் மாதிரி நிஜமாகவே சொல்லுவேன், நிறைய பேர் பண்ணுறாங்க, இப்போது தப்பே சொல்லலை, எல்லாருமே அவங்கவுங்களுடைய இதில் பண்ணுறாங்க. பட் அந்த உழைப்புன்றது வந்து நம்ம இன்றைக்கி நமக்கு நல்லா வந்துடுது. இன்றைக்கி நம்ம எதுவும் இன்றைக்கி நான் கூட அதே தான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி கூட நான் ஒரு செட்டுக்கோ ஆடுக்கோ எங்கே பேசினாலும் எது பேசினாலும் நம்மளுடைய இதை நம்ம என்னென்ன இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமா, இல்லை இப்படி பண்ணலாமா, பண்ணிட்டோம் நம்ம இப்படி நின்னா கூட ஓகே, என்ன சொல்ல போகிறாங்க கேட்டால் சீனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லணும். அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நாகேஷ் கிட்டே இருக்குது, ரொம்ப ஆர்டிஸ்ட்கிட்ட இருக்குது. பழைய இதில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்கிட்ட இருக்கும். அதில் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி 25 வருஷம் 50 வருஷம் ஒரே இதுவாக ஸ்டாண்ட் பண்ண சில ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க கண்டினியூஸாக. வாய்ப்பும் இல்லை அவங்களுக்கு, அவங்களும் எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்களும் அந்த எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை, வாய்ப்பும் ரொம்ப கம்மி, ரொம்ப ஷார்ட் பீரியடில் இருக்குது அவங்களுடைய இது. ஸோ அதனால் அந்த இடத்த வந்து நாளைக்கு நம்மளை பற்றி பேசணும், எங்கேயாவது ஒரு இதை பற்றி பேசினா கூட போதும். ஏதாவது ஒரு படத்தை பற்றி 500 படம் ஆக்ட் பண்ணியிருந்தா கூட 500 படத்தையும் பேச வேண்டாம், ஒரே ஒரு படத்தை பற்றி அவங்க பேசுறதுக்கு நம்ம அவங்க நினைவில் நிற்க வச்சுட்டு போயிடணும். கரெக்ட். அதுதான் நான் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் இப்போ யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் சரி, டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் அதுதான் கேட்டுக்கிறேன். காதலிக்கு நேரமில்லையை பொறுத்த வரைக்கும் அந்த படம் தான் ரவிச்சந்திரன் காஞ்சனா 2 பேருக்கும் முதல் படம். அந்த படத்தில் அவங்க நடிப்பை பார்த்தபோது இவங்க பிரபலமான நட்சத்திரங்களாக வருவாங்கன்னு நினச்சிங்களா? பெருசாக ஒன்றும் நினைக்கல, ஏன்னா அந்த இதில் லைட் இது. பட் காஞ்சனாலாம் வந்து நல்ல கலரு வேறு, நல்ல ஃபிகரு, நல்ல பேச்சு. காஞ்சனாவை எனக்கு ஏற்கனவே வசுந்தரான்னு தெரியும், எனக்கு தேவின்னு ஸ்டேஜில் எல்லாம் பரதநாட்டியம் ராமியா பிள்ளைகிட்ட கற்றுட்டுருக்கிற காலத்துலேயே அவளே அவள் சிஸ்டர் சசிரேகா 2 பேருமே எனக்கு நல்லா தெரியும். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு அந்த காலத்தில் எல்லாரையுமே நல்லா தெரியும். ரவி ரொம்ப ஸ்மார்ட்டு, நான் பார்த்தேன்,
ரவியும் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு. அந்த சொல்லி கொடுத்த அந்த விஸ்வநாதன் வேலையவனெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. நான் பார்த்தேன். ரவிக்கு வந்து நிஜமா தெரியும். காஞ்சனா வந்து ஒரு நல்ல ஹீரோயின், நல்ல கிளாமர் ஹீரோயின், நல்ல வரவுனா அதுக்கப்புறம் அவங்களுடைய இது நிறைய சாந்தி நிலையம் அந்த படம்லாம் பார்க்கும்பொழுது நிஜமாவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு செட்டில்டாக ஒரு ஆக்டிங். ஏன்னா அந்த இதுக்கும் நிறைய இதில் அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க. அதான் நான் சொல்கிறேனே, எல்லாருக்கும் அந்த மனசில் ஒரு ஆர்வமும் நம்ம திறமையை எப்படியாவது நம்ம சொல்லி கொடுக்கறதுன்றது. விஜயம்மா அன்றைக்கி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப இப்போ கூட சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சச்சு நான் சொன்னேன், இல்லை விஜயம்மா நீங்கள் அப்படி பண்ணீங்க. நாங்கள் எல்லோரும் இப்போ அடிக்கடி பேசிக்கிறோம். என்னை விட பெரியவங்ககிட்டையும் பேசுகிறேன், என்னுடைய பேட்சும் பேசுகிறேன், என்னை விட சின்னவங்ககிட்டையும் பேசுகிறேன். விஜய் ஏதோ பேச்சு சாதாரணமாக நார்மலாக சொன்னேன். இல்லை விஜயா நீ கூட இந்த இதில் பார்த்தேன் பாருங்கள் டிவியில் ரொம்ப நல்லா இருந்தது, அது எவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் சொன்னேன். சச்சு ஒன்றே ஒன்று தெரியுமா, டேரக்டர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதுதான் நான் ஆக்ட் பண்ணேன். அவர் சொல்லி கொடுத்த திறமையினால் தான் நான் பண்ணேன். அவங்க இன்னும் அடக்கமாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு நானாக தான் பண்ணேன்னு அவங்க இன்னும் சொல்லலை. எவ்வளோ படம் அவங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டையும் எடுத்துங்க, நீங்கள் சௌகாரமாக எடுத்துங்க. அவங்க கூட இன்னும் அவங்களாம் அடக்கமாக பேசும்போது என்னுடைய இதுக்கு நான் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. நான் இன்னும் ஸ்டில் நான் வந்து ரொம்ப இதுவாக தான் எல்லாரோடையும் கொஞ்சம் இதுவாக தான் நான் பேசுகிறேன். நான் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நான் அப்படி பார்த்தவோ நான் இவங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரி சந்தர்ப்பம். தியாகராஜ பாகவதரையே நான் பாடி நேராக உட்காந்து பார்த்தவோ. அவர் படத்தில் நான் குட்டியாக சியாமலா லைக் பண்ணிருக்கேன். நேராக உட்காந்து பாடியிருக்கேன். நானும் ஸ்டேஜில் அவரும் ஒன்றா உட்காந்து பாடினேன். எனக்கு பாட்டு வாத்தியார் வச்சாங்க எங்கள் பாட்டி. டான்ஸ் மட்டும் இல்லை, நான் பள்ளிக்கூடமும் போகல. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வெறும் டியூஷன் தான். எனக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு டைம் இருந்தது, பட் பள்ளிக்கூடத்தில் ஒத்துக்கலை, லீவ் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் பாட்டி சரி பரவாயில்ல உனக்கு சினிமான்றதை நிச்சயப்படுத்திட்டேன், நான் வீட்டில் உனக்கு எல்லாம் ட்ரெயினப் பண்ணுறேன்னு எல்லாமே ட்ரெயினப் பண்ணிட்டாங்க. பாட்டு வாத்தியார் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணோடனே மயிலாப்பூரில் மந்தவெளியில் பஸ் ஸ்டாப்பில் ஒரு பெரிய பிள்ளையார் கோயில் விநாயகர் சதுர்த்தி. நான் அப்போ அவ்வையாரெலாம் ஆக்ட் பண்ண பீரியட் அது. சொன்னாங்க இந்த பொண்ணுன்னா அந்த பாகவதற்கு அந்த இவர் கோவில் ட்ரஸ்டி தெரியும் சார், உங்கள் வந்து பாட சொல்லுங்க, அவங்க சினிமாவில் வேறு இருக்காங்களா, மயிலாப்பூர் வேறு இல்லை, பாட சொல்லுங்க முன்னாடி நாதஸ்வரம்லாம் இருக்குது, இவங்க நடுவில் ஒரு இது பாடணும். அவர் ஊத்துட்டார். அங்கே வந்து இல்லை என்ன பாடணும். ஐயோ நான் வந்து வர்ணம் தெரியும், கீதம் தெரியும், எல்லாம் தெரியும், ஸ்டேஜ் இல்லையா அப்படின்னு. இல்லை நான் எங்கள் பாட்டி சொன்னாங்க பாடு சாமியினுடைய இதில் தானே என்ன தப்பு. சரி உட்காந்துட்டேன். போய் யார் வராரு ப்ரெசைட் பண்ணிடணும்னா தியாகராஜ பாகவதர் வந்து முன்னாடி உட்காந்துருக்காரு. ஐயோ என்னடா இவர் எதிரெல்லாம் பாடணுமா, நமக்கு ஒன்றும் அரங்கேற்ற மாதிரி ஒன்றும் ஆகலை. வீட்டில் கற்றுண்டேன், பாட தெரியும். சரி இன்ட்டு இப்படி சுதி சேர்க்கிறார். சுதியே வாய்ஸே வரல, ஒரு நல்ல வரணும். இப்போ முதல்ல விநாயகா பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கா. அவர் பார்த்துட்டாரு, சிரிச்சார். அவர் எனக்கு தெரியும் இப்போ இவர் தியாகராஜ பாகவதருக்கு என்ன நல்லது மேடைக்கு வந்துட்டார். அவர் பயமாக இருக்கா அவருக்கு. அவர் கேட்டார் என்ன சுதி வச்சிங்க. அவர் சொன்னார் இவளுக்கு இந்த சுதி தான் சரியா, நானும் அதே சுதியில் பாரு ஆரம்பித்தார். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நீங்கள் சூப்பர். எங்கள் பாட்டியில் எழுதிட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஹரிதாஸ் பார்த்தவங்க. எனக்கு புரிஞ்சுது, ஏன்னா பெரிய பிரம்மாண்டத்தினுடைய அந்த இது அனுபவிக்கிறதுக்கு தெரியல எனக்கு. அவங்கெல்லாம் வந்து ஐயோ பக்கத்தில் உட்காந்து பக்கத்தில் பாடுறாரு அப்படி இப்படின்னு பொழுது எதுக்காக சொல்ல வர இப்படியெல்லாம் ஒரு ஒரு அனுபவங்கள் வந்து கற்றுக் கொடுத்ததுனால, அந்த பாட்டுக்கிட்ட கற்றுக் கொடுத்ததுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டோம், எவ்வளோ பேரை நான் பார்த்துட்டேன். அதான் நான் சொல்லுவேன் மேடையில் இன்றைக்கி கூட, எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் யாருக்கும் இனிமேல் கிடைக்காது. சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்து இவ்வளோ எல்லாரோடையும் வந்து எல்லாரையும் பார்த்து அவங்கெல்லாம் என்ன மாதிரி பழகிறாங்க, அந்த ஆக்டிங்னால் என்ன மாதிரி செய்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு செட்டில் வந்து எப்படிலாம் அவங்க வந்து இருக்கணும், அந்த மூமெண்ட்டில் எப்படி இருக்கணும், எப்படின்னு சிவாஜி அண்ணன் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு இதுனாக்கா உனக்கு தான் சீனுன்னு நினச்சிக்காத, உனக்கு இல்லாத சீன் கூட இருக்கும், நீ அடுத்த சீனில் வருவேன், ஆனால் நீ செட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, நீ ஃபாலோ பண்ணணும். நீ ஃபாலோ பண்ணி அந்த கேரக்டரை எப்படி என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்களதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒன்று அதே மாதிரி நாகேஷும் வந்து ரொம்ப இன்வால்வ். இல்லைன்னா இந்த திருவிளையாடல் இதுவோ இல்லை ஒரு வைத்தியோ பண்ண முடியுமா? நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ. அதாவது தனியாக ஆக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஜோடியோடு ஆக்ட் பண்ணி பதிலுக்கு பதில் பேசிடலாம், வேறு எதுவும்னா பண்ணலாம். தனியாக வந்து இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் ஒரு புலம்பி பண்ணுறது இன்றைக்கி கூட எனக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் என்னாலேயே சிரிப்பு அடக்க முடியல. மக்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்காங்க அந்த அந்த பர்டிகுலர் படத்தில். நான்லாம் வந்து கூட ஆக்ட் பண்ணுவது தான் தெரியும் தான் எனக்கு எல்லாமே. பட் இருந்தால் என்னாலேயே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சீன்லாம் வந்ததுன்னா டிவியில் இப்படியே நின்று இப்படியே பார்க்குறேன் நான். உண்மைதான். சித்ராலயா யூனிட்டோட உங்களுடைய பயணம் வந்து மிக நீளமானது. அந்த யூனிட்டில் இருக்க எல்லாரோடும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. சித்ராலயா யூனிட்டை பற்றி சொல்லுங்கள்.
இதனால் என் யூனிட் வந்து கோபுனா கோபுக்கா, சிவி ராஜேந்திரனா சிவி ராஜேந்திரன், எல்லாருடைய நான் மாதவன் வந்து அப்போ வெளியில் வந்துட்டார். அப்போ இல்லை, கல்யாண பரிசுக்கு அப்புறமே அவர் வெளியில் வந்துட்டார். ஸோ அதில் வின்சென்ட்டு, பிஎன் சுந்தரம் வந்து எனக்கு வாஷிங்டன் திருமணம், அவர் தான் கேமரா ஃபாரின்லாம் வந்தார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இது பண்ணேன். கோபு சார் வந்து டிவி சீரியலும் பண்ணேன், வாஷிங்டன் திருமணம் பண்ணேன். கோபு படமும் நான் ஆக்ட் பண்ணேன். நான் அத்தையா மாமியா ஆக்ட் பண்ணேன், நிறைய படம் ஆக்ட் பண்ணேன். அதான் எல்லாருமே ஒரு இன்னை வரைக்கும் கோபுக்கு 92 ஆகுது, அவருக்கு வயசாகுது, இன்னும் பேசின்னு இருக்கோம். இதனால இது பண்ணேன். இன்னும் ஒரு ஸ்டேஜில் பேசும்போது அந்த காமெடி சென்ஸ் வந்து அவருக்கு இருக்குது, ஹியூமரஸ்னா. ஏதோ ஒரு பயங்கரமாக டக்கு 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 டக்குன்னு சொல்கிறாரு. அன்றைக்கி ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பேசினார், அப்படி பேசினார். இதெல்லாம் வந்து நிஜமாகவே சொல்கிறேன். அந்த மாதிரி சில இது தொடர்ச்சியாக இருந்தது. இப்போ முக்தா ஃபிலிம்ஸும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நான் தேவர் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கேன். நான் அதில் ஒரு விதமான தேவரது வந்து ரொம்ப டிசிப்ளின், கரெக்டாக இருக்கணும். அந்த இதில் அந்த நேரத்தை ரொம்ப ஒரு கரெக்டாக எதிர்பார்ப்பார். ஒரு 7 மணி கால்ச்சிட்டுனா, ஏன்னா அவங்க பிளான் பண்ண பிரகாரம் பட்ஜெட்டு வருஷத்தில் 3 படம், முக்தா ஃபிலிம்ஸும் 3 படம். எம்ஜிஆர், சிவாஜி 2 பேரோடும் குழந்தை நட்சத்திரமாகவே நடிக்க ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் பல படங்கள் அவங்களோட நடிச்சிருக்கீங்க. இவங்க 2 பேரை பற்றி உங்களுடைய நீங்காத நினைவுன்னா எதை சொல்லலாம்? சிவாஜி அண்ணன் வந்து எதிர்பாராதது. ஏன்னா எம்ஜிஆர் அண்ணனோட எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பேபி ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது இல்லை, சிவாஜி அண்ணனோட இருந்தது எனக்கு. அவர்கிட்ட தான் ஜாஸ்தி படம். அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து எதிர்பாராதது தான். அதுக்கப்புறம் வந்து காவேரின்னு ஒரு படம், ஏன்னா அந்த கிருஷ்ணா பிக்சரில் மருமகள் நான் ஒரு படத்தில் பப்பிமா ஆக்ட் பண்ண படத்தில் நான் பேபி ஆர்டிஸ்ட்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் அவரதுல வந்து காவேரி ஒன்று. அதுக்கப்புறம் கோடீஸ்வரன் ஒரு படம், அதில் வந்து கொஞ்சம் பெரியவர் நான் சிஸ்டராக பண்ணேன். வீரத்திருமனுக்கு முன்னாடி தான் நான் வந்து ஒரு 12-13 வயசு இருக்கும்போது தான், ஏன்னா இந்த கலையரசின்ற படம் ஃப்ளையிங் சாசரு, அதில் தான் எனக்கு வந்து, ஏன்னா அவருடைய பீரியடில் எனக்கு வந்து கிடைக்கல, பேபி ஆர்டிஸ்ட்டாக இருக்கக்கூடிய இது எதுவுமே கிடைக்கல எனக்கு. அவருடைய படம் கலையரசி பண்ணேன். சிவாஜி அண்ணனோட ஆக்ட் பண்ணும்போது சின்ன குட்டியாக இருக்கும்போது எனக்கு எதிர்பாராதில் வந்து ஸ்ரீதர் வந்து நிறைய டைலாக் எழுதியிருந்தார். ஏன்னா அவர் கண் போய் அவர் உட்காந்துட்டு இருப்பார், நான் தானே பேசுவேன் எல்லாமே, இந்த குழந்தை தான் ஆறுதல் சொல்லணும் எல்லாமே, மாமா நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லும். அதுக்கு நிறைய டைலாக் எழுதியிருந்தாங்க எனக்கு. எழுதினோடனே சிவாஜி என்ன வந்தார், இந்த கண் இது மட்டும் அப்புறமா கட்டுக்கப்பா வேங்கன்னு சொல்லிட்டு ரெடி ஆகி வந்துட்டார். வந்துட்டு இவளா இப்படி சுட்டியாச்சு, இது நிறைய பேசுமே, இது என்ன ஸ்ரீ என்ன சொன்னேன்னா இல்லை டைலாக் சொல்லி கொடுத்துரு, சொல்லு 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 சொல்லி காமி அப்படின்னா. மடம் என்ன எத்தனை ஷாட் எடுக்கிறாங்களே தெரியாது, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓ இவ்வளோவா, இவ்வளோலாம் வேணாம், இது சின்ன குழந்தை, இது நான் ஸ்ரீ கொஞ்சம் குறைச்சிக்கலாம்பா, அது இது குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக அவர் தான் சொல்லி கொடுத்து என்ன இது பண்ணார். ஸோ அதனால் எனக்கு சிவாஜி அண்ணனோட ரொம்ப முதல்லலாம் கொஞ்சம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எம்ஜிஆர் அண்ணனே ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவருடைய கலர்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிக்கும். அப்படி அவரோட இது பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் பெரியவள் ஆகும்போது என்னை எல்லாமே சொல்லுவார், நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி டைலாக் பேசணும், கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், நீ கேமராவை பார்க்கும்போது இப்படி பார்க்கணும், இதெல்லாம் எனக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்லுவார். ஸோ அதனால் அவருடைய இது வந்து எனக்கு. அப்புறம் நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்டார் நைட் இதெல்லாம் போவோம். நிச்சயமாக எனக்கு அண்ணா அவர் மட்டும் அழக்கூடாது, சிவாஜி என்ன அழுதாருன்னா ஓன்னு அழுதுருவேன் நான். அது என்னவோ தெரியல, ரொம்ப பாசம், பயங்கர பாசம். சினிமாவில் பாசமலர், தியேட்டரில் போய் அழுவேன். பாசமலர்லாம் கத்தி எழுதிருக்கேன், ஓடு சந்தையன். இப்போ லேடிஸில் வந்து பப்பிமா சாவித்திரிமா தான், அவங்க அழக்கூடாது, சின்ன ஊன்னு கூட சொல்லிடக்கூடாது. சொன்னால் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுவேன். வீட்டுக்கு போய் வேறு அழுவேன், நேராக பார்த்துட்டு போய், பப்பிமால நீ என்னை பார்க்க வந்துட்டு எதுக்கு அழற, நீ நேத்தி படம் இது பார்த்தேன் அப்படின்னு, ஓ ராமா அப்படின்னு தலையில் அடிச்சுப்பாங்க. சிவாஜி அந்த மாதிரி. எம்ஜிஆர் வந்து வேறு மாதிரி டைப்பில் அந்த சண்டை கண்டை, அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூமு, அதெல்லாம் அவர்கிட்ட எனக்கு ஒரு வேறு இது தான். அவரும் வந்து எனக்கு நிறையா அட்வைஸ் பண்ணுவார், நிறைய சொன்னார். ஒரே ஒரு விஷயம் அவர் சொன்னார், நீ ஹீரோயினை இப்போ ஆக்ட் பண்ண முடியாது, நீ என்னோட இன்னும் கொஞ்சம் இருக்கணும்னாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்துட்டேன் வெளியில். எங்கள் பாட்டி மட்டும் உட்காந்தாங்க, என்ன நீ அவர் சொன்னதுக்கு நீ எழுந்து வந்துட்டேன். நான் தான் அவர் சொல்கிறாரு, நீ இப்போ ஆக்ட் பண்ண முடியாது, வயசு உனக்கு இன்னும் கொஞ்சம் ஆகணுன்றாரு, நீங்கள்லாம் அவசரப்பட்டு இப்போ ஆக்ட் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணுன்றீங்க, அப்புறம் என்னத்தை உட்காந்து கேட்குறது அவர்கிட்ட அப்படின்னு மட்டும் நான் எழுந்துட்டேன். அப்புறம் நான் அந்த காமெடிக்கு போயிட்டல. அதுக்கப்புறம் நல்ல நேரம் குமரி கோட்டும் போதெல்லாம் கேட்டார், நீ என்ன பண்ண, நீ வந்து இந்த மாதிரி வந்து நான் சொன்னேன் நீ புரிஞ்சுக்கலன்னாரு. நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு வந்து அப்போ வேணும், நீங்கள் அப்போ எனக்கு வந்து எந்த படமும் சொல்கிற மாதிரி இல்லை. கரெக்டு, நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். பட் எனக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு அந்த வயசு இன்னும் இருக்குது பெருசாக பொறுப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதனால் நான் எல்லாத்தையும் ஒத்துனேன்னு. இல்லை நீ இன்னும் நன்னா வந்திருக்கணும், ஆனால் பரவாயில்ல, இப்போ நீ காமெடி வந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை, உனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்க, ஒரு அழகாக இது பண்ணுற எல்லாமே ஓகே அப்படின்னு நினச்சி. அதனால் அவருடைய இதெல்லாமே எனக்கு நல்ல ஒரு அந்த அசோசியேஷன் 2 பேருக்கிட்டேயுமே நான் வந்து ஒரு நல்ல கூட பிறந்த ஒரு
எம்ஜிஆர் என்கிட்ட ஒன்றே ஒன்று, அவர் எப்படி நான் சிவாஜி அண்ணனோடய ஜாஸ்தி நான் பேரா பண்ணல. 2 பேரையும் நான் வந்து என் கூட பிறந்த பிரதரை கூட நான் அண்ணானே கூப்பிட்டதில்லையே, 2 பேரையும் தான் கூப்பிட்ருக்கேன். கடைசி வரைக்கும் எனக்கு வந்து அவள் அண்ணன் தங்கையாக தான் நாங்கள் இருந்துமே தவிர பேர் ஆக்ட் பண்ணுற வாய்ப்பும் இல்லை. அது ரியலாகவே ஆகிப்போச்சு. ஜெயலலிதாவோட இங்கே நடித்த முதல் படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை. மோட்டார் சுந்தரம் பிள்ளை தான். அதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, நல்லா தெரியுமே. நான் தெரியும். ஏன்னா சந்தியாம்மாவோட நான் இதில் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கலாம், மாயா பஜாரில். 2வது நாங்கள் அடிக்கடி போக்குவரத்து உண்டு. சந்தியாம்மா, வித்யா எல்லாருமே நாங்கள் நல்லா பழகக்கூடியவங்க. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவீங்களா? முந்தி போயிருக்கேன். ஏன்னா எங்கள் லக்ஷ்மி அக்காலாம் எங்கள் பெரிய அக்காவுக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் உண்டு. நாங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அடிக்கடி இல்லை ஒரு கம்பெனியில் மீட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஃபோனு இல்லாட்டி கூட நாங்கள் எல்லாருமே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். வீட்டுக்கு போவோம், இல்லை அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. மயிலாப்பூருக்கு அடிக்கடி வருவாங்க அவங்க சந்தியாம்மா. அவங்க பண்ணுற ஜுவல்லரி கடையும் எங்கள் கடையும் ஒரே கடை. ஸோ இது மாதிரி ஷேரிங் நிறைய ஏதோ விஷயத்தில் இருந்தது. அப்புறம் டான்ஸ் பரதநாட்டியம் கற்றுக்கிறதுல வந்து தண்டாயுத பாண்டிப்பிள்ளை எங்கள் வீட்டில் தான் இருந்தார் ஃபஸ்ட்டு. ஸோ அது மாதிரி அதுக்கு பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆர்டிஸ்ட் வராங்க. ராஜகுமாரி அம்மா கூட வந்திருக்காங்க அங்கே, ராஜகுமாரி அம்மா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால எங்களுக்கு நிறைய எல்லாரோடையும் ஒரு கலந்து இதனால போயிருக்கேன். ஆனால் ஜெயலலிதா அம்மாவோடலாம் விளையாடிலாம் நான் ஒன்றும் இது பண்ணல. பட் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, அம்மா பார்த்தியா அது இது வந்து சச்சு மாயா பஜார்லாம் ஆக்ட் பண்ண என்னோட இவங்க பேபி ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவ்வளோதான். நானும் அப்படி பார்த்துப்பேன். அவங்க பரதநாட்டியம் இதுக்கு அரங்கேற்றத்துக்கெல்லாம் நான் போனேன். அவங்க சிவாஜி அண்ணன் வந்து ப்ரிசைட் பண்ணார்ல, ஆர்ஆர் சபாவில் தான் நடக்குது. நான் அதுக்கெல்லாம் போயிருக்கேன். எங்களுக்கு எல்லா இதுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்கு. அப்புறம் வந்து நான் வந்து இந்த காதலிக்க நேரம் இல்லை இது வந்து எல்லாம் முடிஞ்சு ஒரு பார்ட்டி வச்சாங்க. இதில் விஜயா வாகினி கார்டனில் வச்சாங்க. ஸ்ரீதர் வச்சார். அப்போ தான் வந்து ஜெயலலிதா அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு படம் டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஏஜில் பார்த்தது நான். அப்போ தான் பார்த்தேன் நான். சந்தியாமாவும் கூட வந்திருந்தாங்க, நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை அவங்களுக்கே என்ன தெரியும். அது காரணம் என்னன்னு இந்த மாதிரி பார்த்துருக்காங்க, அதனால தெரியும் அவங்களுக்கு. பட் நாங்கள் வந்து 2 பேருமே ரொம்ப அப்போத்துலேருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னாக்கா ரொம்ப வெளியில் போகும்போதெல்லாம் அப்படி ஒன்றா போனோம் அப்படிலாம் இல்லை. பட் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணால் பக்கத்தில் உட்காந்து பேசுவோம். ஜென்ரலாக எல்லாமே ஷூட்டிங்லேயும் என்னை ரொம்ப பக்கத்தில் வச்சுப்பாங்க. இங்கே வாங்க, இங்கே சேர் போட்டிங்க, இங்கே உட்காருங்க, சச்சுமா இங்கே வாங்க, என்ன வாங்க போங்கன்னு தான் கூட. நானும் அம்மு வாங்க, அவங்க அம்மா மாதிரியே தான் நானும் அம்முன்னு தான் கூடுவேன். அப்போல்லாம் அம்மு வாங்க, வீட்டுக்கு போகிறீங்களா சாப்பிட, இப்படி ஒரு சாதாரணமான ஒரு இதுதான் அது. அந்த நட்பு அவங்க முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி கூட தொடர்ந்தது இல்லையா? எப்போவுமே இருந்தது, கண்டினியூஸாக இருந்தது எங்களுக்கு. அதனால தான் நான் சொன்னேன். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி அப்பாயின்மெண்ட்டு உடனே கொடுத்துட்றாங்கன்னு சொன்னேன். அப்பாயின்மெண்ட்டு அவங்க எதனால் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்று அவங்க முதலமைச்சராக இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்கேன். முதலமைச்சராக இருக்கும்போதாவது நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஏன்னா ப்ரோட்டோக்கால் நம்ம ஏதாவது கேட்டு தான் போகணும். சும்மா போய் நான் இன்றைக்கி பார்க்க வரேன், அவங்களோட பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்து பேசுகிறேன்னா பேச முடியாது. இல்லாத டைமில் நான் நல்ல நாள்லாம் போயிருக்கேன். தீபாவளி அன்றைக்கி போயிருக்கேன், பொங்கல் அன்றைக்கி போயிருக்கேன். இல்லைன்னா லேண்ட்லைன் ஃபோன் வந்து எனக்கு சில சமயம் கொடுத்துருக்காங்க நம்பரு. அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவேன். எம்பியாக இருக்கும்போது ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன் நான். ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் வந்து அரசியலுக்கு போயிட்டீங்க, பிஸி ஆகிடுவீங்க. இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்கணும் வைக்கணும்னு ஆசையாக இருந்தாக்கா என்ன பண்ணுறது? இல்லை சச்சுமா, நீங்கள் வருவீங்க, நீங்கள் கேளுங்க, நான் நிச்சயமாக நான் உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் வருவீங்க, நீங்கள் வாங்க. நான் இன்னும் ஆனா உங்களை நான் தான் மறந்துடுவேன் நான் அப்படின்னாங்க. ஜெயலலிதா முதல்வர் ஆனதுக்கப்புறம் எத்தனை முறை அவங்கள சந்திச்சிருக்கீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள வந்து 91 அந்த பீரியடில் நான் வந்து ஒரு லெட்டர் எழுதினேன். எனக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சரி அப்படி தான் சொன்னாங்க. லெட்டர் எழுதி அனுப்பிச்சேன். இந்த மாதிரி வந்து உங்களை பார்க்கணும், நேரம் வந்து விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் செட்டில் ஆனப்பறம் தான், ரொம்ப உடனே போகல நான் அந்த பீரியடில். ஏன்னா அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் இருந்தது. நம்ம எப்படி போகிறது தெரியல, பார்ப்போம். நானும் ஷூட்டிங் போயிட்டது. ஏன்னா ஒரு டேட் கொடுத்து நான் போக முடியலன்னா நல்லா இருக்காதேன்ற மாதிரிலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அப்படி இருந்தும் அன்றைக்கி ஷூட்டிங் இருந்தது எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கி. பட் இருந்தாலும் எழுதினே ஒரு டைம் சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி நல்ல நம்ம வந்திருக்கம்மா, நீங்கள் எங்கேன்னு கேட்டேன். செக்ரட்டரியேட்டுக்கு வர சொன்னாங்க. சரி ரைட்டு. அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, என் சின்ன சிஸ்டருடைய கல்யாணத்துக்கெல்லாம் அவங்க ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்திருக்காங்க. ஒரு சமயம் வர முடியலன்னு லெட்டர் எழுதியிருக்காங்க. நான் இல்லை, இந்த மாதிரி ஹைதராபாத் போகிறேன், நான் வர முடியல அப்படின்னு. ஸோ அவள் வந்து கூட வந்தாங்க. தனியாக போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இருந்தோம். அந்த உடனே அங்கே போனோம், என்னை ஒரு வேறு ஒரு ரூமில் தனியாக உட்கார வச்சுக்க சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டியா, அவங்க காஃபி கொடுத்தீங்களா, நடுநடு கேட்டு என்ன ஊற்றாவது கேட்டேன். சொன்னேன், எதுக்கு இது வேண்டாப்பா, நான் இல்லைம்மா, அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சரி கொஞ்சம் இன்னும் கொண்டு வாங்கப்பா, எதுனாலும் கொண்டு வாங்க. நான்
அப்போ நினச்சி என்ன கூப்பிட்டாங்க. நிறைய இன்றைக்கி டெலிகேட்ஸ் அவங்கெல்லாம் இருந்தாங்க. என்னை கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்க முடியாது இருந்தது. அதுக்கும் நடுவில் சொன்னாங்க, கொஞ்சம் இருக்க சொன்னாங்க. வேறு எதுவும் இல்லை இருக்குன்னு கூப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால் இருக்க சொன்னாங்க. சரி ரைட்டு, நானும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. சரி பரவாயில்ல. அப்புறம் அவங்கெல்லாம் முடிஞ்சோடனே என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் தான் என் பின்னாடியே என்னுடைய சிஸ்டர் வந்தோடனே அங்கே ஐஏஎஸ்லாம் என்ன பண்ணாங்க, அம்மா அவங்க பேர் மட்டும்தான் போட்டுங்க, இவங்க நாட் அலோடு. அந்த மாதிரி ரூம் வந்துச்சு. அந்த கதவு திறந்தது, அவங்க உள்ளே இருந்தாங்க. இது வரைக்கும் வந்துட்டா. இப்படி பண்ணாங்க, அவளை வரக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லைப்பா என் சிஸ்டர் அவங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தால் கூட நீங்கள் உங்கள் நேம் தானே கொடுத்துருக்கீங்க, அவங்கள அலோடு. அவங்க அங்கேருந்து பார்த்து சித்தரா வாங்க அப்படின்ட்டாங்க. என் தங்கை பேர். இவங்கெல்லாம் எல்லோரும் தூரம் போயிட்டாங்க, டக்கு டக்குன்னு போயிட்டாங்க. எனக்கே ஒன்றும் புரியல. அவள் கையில் அவள் தான் பொக்கே வச்சுருந்தா, அவள் இப்படியே பார்த்துருந்தா. வாங்க வாங்க அப்படின்னாங்க உள்ள. அப்புறம் வந்த உடனே எல்லோரும் அந்த டிவி ரெகுலர் இதெல்லாம் இருக்கல, கதவை சாத்து எல்லாரையும் வெளியில் போக சொல்லிட்டாங்க. கதவை சாத்து கெட்டியாக இப்படி பிடிச்சி எனக்கு நான் முதல்ல எடுத்தோடனே இப்படின்னு தான் சொன்னேன். நான் ஒன்றும் கிட்டக்க போய் ஒரு இதுவாக அப்படிலாம் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல நிஜமாவே. கடல தட் இஸ் அவங்க அவங்கள நான் வந்து ரொம்ப இதுவாக பார்த்தவங்க. அவங்க வீட்டில் அந்த அம்மா எப்படி சந்தேகமா உயிர் அவங்களுக்கு அப்படி. அந்த பெரிய ஜெயக்குமாரும் வந்து நல்லா தெரியும் எனக்கு எல்லாமே. ஸோ அது மாதிரி பார்த்துட்டு அவங்கள இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இப்படிலாம் பார்க்கும்போது என்ன ஒரு கெட்டிக்காரத்தனம், என்ன ஒரு திறமையான ஒரு ஆள். ரெண்டாவது கான்ஃபிடென்ட், பயங்கர கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சிரிச்சேன். சிரிச்சோடனே உட்காருங்க 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 வாங்க உட்காருங்க அப்படி சொல்லிவிட்டு நான் சொன்னேன். இந்த மாதிரி ரொம்ப சொன்னேன். நான் ஒரு பதிலுக்கு லெட்டர் கொடுத்தேன். அது உங்கள்கிட்ட தான் நான் சொல்லலான்னு நினச்சேன். அது என்ன தவிர வேறு யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த ஆஃபீஸரை வந்து திருப்பி எனக்கு வந்தது ஒரு லெட்ரு. நான் அனுப்பிச்சதுக்கு அவங்க கைப்பட க்ரீனில் எழுதுவாங்க. சில சமயம் ரொம்ப முக்கியமாக இருந்தால் தான் எழுதுவாங்க. இல்லைனா ஜென்ரல் டைப் படிச்சதுலாம் ஒரு சிக்னேச்சர் போட்டுருவாங்க. சில சமயம் அவங்களே எக்ஸ்ட்ராவாக எழுதுவாங்க. அது மாதிரி எனக்கு எழுதியிருக்காங்க, அன்புள்ள அப்படின்ற மாதிரி. இது ஒன்று அழகாக எழுதி நான் சொல்லலான்னு வாய் எடுத்துக்குள்ளே நீங்கள் தானே ரிசீவ் பண்ணிங்க, உங்கள்கிட்ட தானே கொடுத்தாங்க எங்கள் ஆஃபீஸர்ஸ். ஆமாம்மா இப்படிதான் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, டக்குன்னு எதுன்னு நான் கொஞ்சம் எப்படி பேசினேன். சித்ரா உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படிலாம் கேட்டு. அப்புறம் சச்சுமா உங்களுக்கு பழைய டைப்பு ஜெயலலிதா வந்துட்டாங்க. சச்சுமா உங்களுக்கு தெரியுமா, அவங்க பாட்டி வந்து இந்த குமரிக்கோட்டம் டைமில் சாயங்காலம் சுட சுட போலி எடுத்து நெய் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, உங்களுக்கு ஊட்டினாங்க, எனக்கு ஊட்டினாங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. சில ஞாபகம் வச்சுருக்கேன். ஏன் என்ன மறந்துடுமா, எப்படி மறக்கும்? அதான் ஒரு ஈஸினஸ். எனக்கு வந்து தோணும்போது சரி அவங்க ஒரு இதில் இருக்கும்போது நம்ம இப்படி தான் 2 வார்த்தை பேசிட்டு மரியாதையை எழுந்து வந்துடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்தந்த பொசிஷனுக்கு ஒரு இதுன்னு ஒன்று இருக்குல்ல, எப்போவுமே எல்லாமே ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஒரு டைமில் ஒரு இது மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே. அப்படி ஒன்று எப்படி சிரிச்சிட்டு நான் சொன்னேன். அப்புறம் நான் ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தைரியம் வந்துருச்சுல. நான் சொன்னேன், ஆமாம் நீங்கள் வந்து சொன்னீங்க நான் வந்து வெயிட் போட்டுருவேன், நான் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, நான் ரொம்ப டயட் கான்ஷியஸ்ஸு அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. நான் எங்கள் பாட்டி வந்து சொன்னாங்க தெரியுமா, என் பேத்தி மாதிரி தான் நீங்களும் சொல்லி கொடுத்தாங்க. எஸ் கொடுத்தாங்க, வாயில் ஊட்டி விட்டாங்க. எஸ் தட் இஸ் அதெல்லாம் அது என்னமோ தெரியல என் மேலே அவங்களுக்கு என்ன மாதிரி. நான் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக எதுவும் போய் என்னவும் எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணல. ஆனால் அவங்க மேலே எனக்கு ஒரு நல்ல ரிகார்ட்ஸ் உண்டு. அவங்க நல்லா வரணும், இவ்வளோ திறமைசாலி. ரெண்டாவது அவங்களுக்கு அவங்க மதரை முதல்லலாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியும். மிஸ் பண்ணாங்கன்ற அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு அப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் தெரியும். இந்த மாதிரி இதை நான் முதல்ல இப்படி இருந்தேன், எங்கள் அம்மா ராத்திரி எப்போ வருவாங்கன்னு தெரியாது, ஷூட்டிங்கில் திருப்பி கார்த்தால போயிடுவாங்க. நான் சொன்னேன் எல்லாமே உங்களுக்காக தானே கஷ்டப்பட்டாங்க, நீங்கள் நல்லா வரணும், உங்களை நல்ல ப்ராட்டப்பில் கொண்டுறணும் அப்படின்றதுக்காக தானே சந்தியாமா அவ்வளோ தூரம். ஏன்னா நாங்கள் அந்த பட்சிராஜா ஸ்டுடியோவில் மரகதம் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் விளையாடுவாங்க. சாவித்திரிமா தெலுங்கு மரகதம், தமிழில் பத்மினி இல்லை, எல்லோரும் உட்காந்து இந்த விளையாடுவோம். என்னையும் பக்கத்தில் அப்படி சேரில் அப்படி உட்கார வச்சுட்டு அவங்க சீட்டு விளையாடுவேன், நான் பக்கத்தில் உட்காருவேன். என்ன சந்தேகமாக அப்படி கழுத்தில் கையை போட்டு கட்டிக்குவேன். ஏன்னா அவங்க பொண்ணுங்க தெரியாது. அதில் நான் ரொம்ப குட்டியாக வேறு ரொம்ப எல்லாருக்கும் நான் ஒரு ஃபேவரெட்டு ஒரு இது மாதிரி நான். ஸோ அதனால் எனக்கு தெரியும் அவங்களுடைய இது என்னென்னு. ஸோ அதனால் அவங்க மேலே எனக்கு ஒரு தனி இது தனியாக இருந்துட்டு பண்ணுறாங்க பாரு. கூட ஒரு என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு மனுஷான்னு யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பாசமாக இருந்து கூட என்ன இதுவாக இருக்கணும். எத்தனையோ பேர் வேலைக்கார வச்சுக்கலாம், எவ்வளோ பண்ணலாம். ஆனாலும் கூட வீட்டில் நம்மளுடைய இவங்கன்னு யாராவது ஒருத்தர் வந்து நீ சாப்பிட்டியா இது பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நான் ஒரு தடவையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க அம்மா இறந்து போனப்புறமும் நான் ரொம்ப அடிக்கடிலாம் போயிருக்கேன். நான் ஜெயலலிதா அம்மா வீட்டுக்கு போய் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு கேட்பேன், வர்த்தமான வாங்கலேன் ஈவினிங் வாங்கணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டப் தான். வேறு நான் அவங்களுக்கு ஒன்றுமே நான் பண்ணதில்லை. ஆனால் அவங்களுக்கு என் மேலே ஒரு பாசமோ ஒரு இதுவோ என்னென்னா, நான் ரொம்ப
லட்சுமி அக்கா தான் அவங்களுக்கு நல்லா தெரியும், எங்கள் இதெல்லாம் ஃபேமிலிலாம் நல்லா தெரியும். அவங்களுக்கு என்னென்னா நான் தான் இந்த ஃபேமிலியில் எல்லாமே தலை எடுத்து பண்ணேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டுக்காக, அதனால சச்சுமா எனக்கு எனக்கு உங்கள் மேலே ஒரு தனி இது தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு. ஸோ இந்த ஒரு இது தானே தவிர வேறு எந்த விதமான இதுவும் எனக்கு அவங்கக்கிட்ட நான் எதிர்பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இது கிடையாது. அவங்களுடைய மறைவு எப்படிப்பட்ட பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்துச்சு? இப்போ பேசும்போது கூட பாருங்கள் கண்ணில் தண்ணி வரும் எனக்கு. அதான் சொன்னேனே, ரொம்ப பாசம். பொதுவாகவே எனக்கு நிறைய சினிமாவில் நிறைய பேர்கிட்ட பழகிருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள், ஏன்னா அவங்களோட அந்த பழக்க வழக்கங்கள் தான். வேறு என்ன ஒத்துருக்கு என்ன இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போல்லாம் நாங்கள் ஒன்றா கூடி ஒரே இந்த ஸ்டுடியோன்றதை தவிர வேறு ஒன்றுமே நாங்கள் பார்த்தது இல்லையே. ஒரு டெக்னீஷியன்ஸோ, ஒரு டேரக்டர்ஸோ, ஒரு இவங்களோ, எல்லாருமே ஆர்டிஸ்ட்டோ, ஒரு கேரை வேணால் பண்ணாங்கிட்ட என்ன எல்லோரும் மரத்தடியில் தான் உட்காருவோம். நாங்கள் ஒரு சாப்பாடை எடுத்துகிட்டு போனால் கூட, அப்போ நீ இதில் ஒரு துண்டு நீ ஒரு துண்டு எடுத்துக்க, நீ ஒரு துண்டு எடுத்துக்க, லைட்மெண்ட் முதற்கொண்டு எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பழகும்போது என்ன ஆகிடுது, அது வீட்டில் நம்ம என்ன அப்போ நிறைய வேறு படங்கள் நிறைய பண்ணும்பொழுது முக்கால்வாசி டைம் நம்ம ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ண டைம் ஸ்டுடியோவில் இருக்கும். அப்போ அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குல்ல, ஒருத்தருக்கு என்ன தான் இருந்தாலும் வேறு ஒன்றும் காசிப்பிங் நானும் பேசினதில்லை, வேறு தப்பாக எதை பற்றி அவங்களும் பேசினதில்லை, யாரை பற்றியும் நானும் பேசினதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் பண்ணும்பொழுது அவங்களோட எனக்கு அவங்களுடைய இது வேறு, எனக்கு என்னமோ சம் அட்டாச்மெண்ட் என்னுடைய சிஸ்டர்ஸில் இல்லை யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இல்லையா, அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். அந்த பேச்சு பழக்கமும் தான் காரணம். ஒருத்தருக்கு வேறு ஒருத்தருக்கு கொடுத்தா தான் ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தருடைய அந்த பழக்க வழக்கங்களே போதும். ஒரு அன்பாக நீ வாங்க அப்படின்னு சொன்னாலே போகிறோம், அவங்க மேலே நமக்கு ஒரு தனியாக எங்கே பார்த்தாலும் இருப்பா, சௌக்கியமாக இருக்கியா, எப்படி இருக்கே, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அன்றைக்கி செத்து போயிட்டாங்க நைட் எனக்கு கன்ஃபார்மாக வந்துடுது எனக்கு நியூஸு. இனிமேல் நீங்கள் ஹோப்பே வச்சுக்காதீங்க, இனிமேல் ப்ரிப்பரேஷன் ரெடி நடந்துட்டுருக்கு, கவர்மெண்ட் எல்லாம் இது பண்ணி தான் டிக்ளேர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அந்த முன்னாடியே வந்துடுது எனக்கு. பட் நான் நம்பவே இல்லை. அப்போ கூட அவள் ஃபைட் பண்ணக்கூடிய லேடி இருக்காது, இவங்க ஏதோ லாஸ்ட்டு இந்த மூச்சை வச்சு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, இவங்க தப்புது, ஃபைட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் உண்டு அப்படி சொல்லி அப்போ கூட போய் சாமிகிட்ட போய் ப்ரே பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னப்பறம் தான் ஒன்றுமே புரியல எனக்கு. வீட்டில் எதை எடுத்து வைக்கிறேன், என்ன பண்ணுறேன், புறப்படணும், அடுத்தது புறப்பட்டு போய் அங்கே போய் போகணும், அந்த இதெல்லாம் இருக்கே தவிர என்ன பண்ணுறேன்னே எனக்கு புரியல. அந்த மாதிரி வருது. இன்றைக்கி கூட நான் அந்த சமாதி பார்க்க வரீங்களான்னு யாரோ கூட இருக்கேன், நான் அந்த பக்கமே வரமாட்டேன்ட்டேன். நான் அவங்கள நல்லா இருக்கும்போது கூட அவங்க அழகழகாக ட்ரெஸ் பண்ணி நான் ஒன்றொன்னே நான் பார்த்தவோ அந்த சைடே வரமாட்டேன், நான் பார்க்கவே மாட்டேன். நான் அவங்க அந்த இமேஜே எனக்கு கிடையாது. அவங்கள நான் எப்போ பார்த்தேன் அந்த இமேஜ் தான் இன்னும் வச்சுருக்கேன் மனசு. ஒரு நகைச்சுவை நடிகையாக பல நகைச்சுவை நடிகர்களோடு நீங்கள் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. கவுண்டமணி, சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். கவுண்டமணியில் கொஞ்சம் கம்மி தான். நான் கவுண்டமணியோட ஒரு படம் அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உனக்கா எல்லாம் என் பிரதராக பண்ணார். அந்த மாதிரி ஒரு இதுதான். தேங்காயில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா வீட்டுக்கு பழக்க வழக்கங்கள். அப்புறம் அவருக்கு பேரா, அவர் அத்தையா மாமியார் எனக்கு அப்பாவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பல விதமான கேரக்டர் ஆச்சு. ஒரு காமெடியன் அப்பாவும் ஆக்ட் பண்ணுவார், பேராவும் ஆக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஜோவியல் டைப். திடீர்னு அவருடைய அந்த லாங்குவேஜ் பிசுக்கு கிழிச்சிருவை அந்த இது என்னென்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு இது. நல்ல கலர் வேறு, நல்ல கலர். அவருக்கு சாமி பக்தி உண்டு. அவங்க அம்மா மேலே பயங்கர மரியாதை உண்டு. தேங்காய்க்கு ரொம்ப ஏதாவது ஜோக் அடிச்சுருப்பார், ஒரு டபுள் மீனிங்கில் ஏதாவது செட்டில். நாங்கள்லாம் அப்படி தானே உட்காந்துருப்போம். அவங்க பாட்டு அப்படி இப்படி கடை காமிச்சு கிழிச்சு அடிச்சுருப்பார். தேங்காய், நான் அம்மா கிட்ட பேச போகிறேன் இப்போ ஃபோனில் அப்படின்னா, தாயே நீ இருக்கியா பக்கத்தில், தெரியவே தெரியாது எனக்கு. இப்படிலாம் சும்மா மிரட்டின்னு இருப்பேன் நான். அது மூர்த்தி வெண்ணிராடை மூர்த்தி அவர் ஒரு டைப்பாக. மூர்த்தியோடய நான் நிறைய படங்கள் பண்ணல. அவரும் ஒரு ஒரு ஷேர் பண்ணுறது, அந்த இதெல்லாம் சொல்கிறது. ஜோசியம் சில விஷயங்கள்லாம் நான் இந்த ஜோசியத்தை சும்மா தெரிஞ்சுக்கணும். அது பெருசாக இன்னொருத்தருக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒன்று ரெண்டு சும்மா அப்படி ஷார்ட்கட்டில் தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் நான் மூர்த்திக்கிட்ட இது பண்ணேன். சுருளி ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஈஸியாக அவர் பழகலை. என்கிட்ட ரொம்ப மரியாதை வேறு அவருக்கு. ஏன்னா அவர் கல்யாணகுமார் ட்ராமாவில் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் முதல்ல. நான் அப்போ பார்த்தேன், ஸ்டேஜ்லேயே பார்த்தேன். அந்த சுறுசுறுப்பு, அந்த டோனில் இருக்கிற ஒரு ஏதோ ஒரு கவர்ச்சி ஜனங்களுக்கு. அதாவது ஒருத்தருக்கு பாடி லாங்குவேஜில் இருக்கும், சில பேருக்கு டெலிவரியில் இருக்கும், சில பேருக்கு டோனில் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் ஏழுமலைன்னு ஒருத்தர் அப்படின்னு வேறு அவர். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அங்கமுத்துமா யாருக்கு தெரியும்? இப்போ யாருக்காவது தெரியுமா? நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். அப்போ அவர் அது மாதிரி பண்ணுறதே நான் இப்படியே பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அந்த ஏழுமலை அண்ணனை பார்த்தா அப்படி இல்லாத ஒரு சின்ன சாய்ராம்
இல்லை அதே மாதிரி நம்ம கருணாநிதி எடுத்துங்க, கருணாநிதி எடுத்துங்க. அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டார். அவர் எத்தனை காமெடியன் இருக்கட்டும், அவர் சும்மா இருக்க மாட்டார். எதையாவது மூக்க போட்டு இப்படி உதறுவார், இல்லைன்னா காதை இது பண்ணுவார், எதையாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆடியன்ஸ் நீங்கள் அவர் மூஞ்சி தான் பார்க்கணும்னு தோணும். ஸோ காமெடியன்ஸில் வந்து அப்படிலாம் இருந்திருக்காங்க. சுருளி வந்து என்கிட்ட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவருக்கும் எனக்கும் நாகேஷ்க்கு அப்புறம் ஒரு 50 படங்கள் நாங்கள் சேர்ந்த மாதிரி பார்த்தோம்னா சுருளியோடு தான் பண்ணேன். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு. அம்மா நீங்கள் இந்த மாதிரி கால் ஷீட் நான் கொடுத்துருக்கேன், நீங்களும் அங்கே கேட்டு வாங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், நம்ம 2 பேர் தான் இது பண்ணுறாங்க. ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் முடிஞ்சு போச்சு. என்னையும் சுருளி காமெடி கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ரிலீஸ் ஆன படத்துக்கு தனியாக ஒரு ட்ராக் எடுத்து சேர்த்தாங்க. கவி கோயில ஏதோ ஒரு படம் கொஞ்சம் சீரியஸு, பயங்கர சீரியஸு. இவங்க முதலாளி எடுக்கலை, டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டா. இப்போ ப்ரெசென்ட் இதில் வந்து சுருளியும் சச்சுவும் தான் பாப்புலராக இருக்காங்க அப்படின்னு. அப்போ நானும் சுருளியும் தான் பண்ணிட்டு இருக்கோம். வேறு ஒரு படம் எங்கேயோ அவுட்டோரில், அங்கே வந்து நீங்கள் சாயங்காலம் வந்து புறப்பட்டு வந்தீங்க, நகரிபுத்தூர்லேயே எங்கேயோ இருக்கும். நைட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு செட்டு பார்த்துருக்கோம், ஒரு 6 சீனோ 4 சீனோ ரெடி பண்ணியிருக்கோம், கட் பண்ணி அங்கங்கே போட்டுக்கிறோம். டப்பிங்கை கையோடு முடிச்சு சென்சாரிங் முடிச்சு அனுப்பிச்சுட்றோன்னே எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சுருளியில் ஒத்துக்குங்க, ஏன் வேணான்னு. ஸோ இது எப்போ படம் முடிஞ்சு போச்சுன்றாங்க, என்ன சொல்லி இது என்ன நமக்கு என்னமா வந்தது, ஓட்டம் நம்மளும் ஓடுவோம் அதோட, அவ்வளோதானே அப்படின்னு. ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ சுருளிக்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன். லாஸ்ட்டு ஒரு படம் கலைமணி படம் பண்ணும்போது சொன்னேன், கொஞ்சம் உடம்பு டிஸ்டர்பாக இருந்தது, சுருளி நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும், கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு மரியாதையாக தான், நம்ம யாருக்கும் ரொம்ப ஓவராக நான் சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல ஒரு அக்கறையில் சொன்னேன். இல்லை எங்கிட்டே சொல்லுவார் டாக்டரை பற்றி, அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஒரு தடவை த்ரோட்டு ஃபுல்லாக போயிடுச்சு அவருக்கு, கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ட்ராமா வேறு, போய் எதை சின்ன ட்ராமாலாம் வேறு வெளியூரில் போய் பண்ணுவார். அவர் பழைய பேட்டர்னில் கொஞ்சம் எல்லாம் வச்சுருந்தார். அப்போ ஒரு தடவை சுத்தமாக போடுது, கை ஜாடு தான். என்னை கேட்டார், யாராவது நல்ல இஎன்டி சொல்லுங்க. அப்புறம் கே ராமலிங்கத்துக்கு நான் ஃபோன் பண்ணி இவருக்கு அப்பாயின்மெண்ட் உடனே வாங்கி கொடுத்து அங்கே போய் அவர் சொன்னார், கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும், நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக புண்ணாக இருக்குது, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, உடனே ஷூட்டிங் போகாதீங்கன்னு சொல்லி. அது மாதிரி சிலதெல்லாம் என்கிட்ட அட்வைஸ் கேட்பார். சச்சுமா நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கீங்க, வீட்டில எல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க விஷயம், சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சுருளி நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் தயவுசெய்து. எப்போ நீங்கள் உடம்பு இதுன்னா கூட இருக்கிறவங்க யாருன்னோ எப்படி ஒன்றா இருக்கலாம், பட் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தை பண்ணி, ஏன்னா நல்ல வருது உங்களுக்கு, பார்த்துக்குங்க நீங்கள், அவ்வளோதானே. இல்லைம்மா நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு தான் போனார். மலேசியாவை எங்கேயோ போயிட்டு வந்தது, ரொம்ப சீரியஸாக போயிட்டார் அவர். இதுக்காக சொல்ல வரேன், ஒரு நல்ல இது அவருக்கு ஒரு ட்ரெண்டு. ரொம்ப ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸ்கிட்ட எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். பணம் கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்தா கூட சொல்லுவார், என்ன கூட சொல்லுவார், அம்மா கொஞ்சம் குறைச்சி தான் கேட்பாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க பாவன்வார். சொன்னேன், பரவாயில்ல சுருளி பாவம், என்ன சின்ன ஆளுங்கள்லாம் வேறு படம் எடுத்தாங்க அப்போ சின்ன பட்ஜெட்டில். சொன்னேன், பரவாயில்ல சுருளி, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நல்லம்மா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், இப்படிலாம் வந்து இன்னொருத்தருக்காகலாம் கொஞ்சம் இதுவாக சொல்வார் அவர் ஒரு டைப். வாசு எம்ஆர்ஆர் வாசு நானும் அந்த சொர்க்கத்தில் ஆக்ட் பண்ணும்போது 4 வேஷம் இல்லை எங்களுக்கு, 4 இது. வாசு வந்து ஒரு நல்ல இதெல்லாம் உண்டு, பேசுகிறது தோரணை. ராதாண்ணன் கூட அவர் பேசுகிற தோரணை தவிர அவருக்கு தெரியும் யார்கிட்ட எப்படின்னு. அவர்கிட்டயே அதே மாதிரி கொஞ்சம் அடக்கமாக பழகிறவங்களா இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் டபார்னு ஏதாவது பேசிடுவார் அவர். வேற பண்ணி கந்தர் அலங்காரத்தில் அதில் எனக்கு முதல்ல கொஞ்சம் தயக்கம் தான். இவர் அடிக்கிற கமெண்ட்டுக்கு நம்ம பதிலே சொல்லுவேன். அவரை போய் நான் சொல்ல முடியாது, டபுள் மீனிங் பேசாதீங்க, என்னை இப்படி கூப்பிடாதீங்க அப்படி கூப்பிடாதீங்க, அவரை மாதிரி இருக்கிறவங்ககிட்ட பேச முடியாது. பட் என்னடா பண்ணுறது, என்ன சொன்ன வியட்நாம் என்னை செம்மையாக மாற்றி விட்டியே நீ அப்படின்னு. இல்லை உனக்கு தெரியாது உன் கேரக்டர், அவரது வந்து வேறு மாதிரியாக வருது கேரக்டர், அதனால் உனக்கிட்ட அதெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டார், நீ உனக்கு தெரியாது, உனக்கு கரெக்டாக பொருத்தம் பார்த்து தான் இந்த சீனை நான் போட்டிருக்கேன். நீ ராதாகிட்ட நமஸ்காரம் போட்டேன் முதலே, நான் தான் பேரனை தெரியும். ஸோ எதுக்காக சொல்ல வர, அதே மாதிரி வாசு வந்து ரொம்ப ஒரு கூட பிறக்காத பிரதர் மாதிரி ஒரு ரொம்ப அழகாக பண்ணுவார். சொன்ன யாராருவோ வந்து அங்கே ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுப்பான், ஒருத்தர் 500 ரூபாய் எடுத்துன்னு வருவான் வெளியூர்லேருந்து படம் எடுக்கிறான்ட்டு. நாங்கள் யார் அங்கே ஸ்டுடியோவில் இருக்கோமா, இவங்கள போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜிப்பு தந்து வாசு டக்குன்னு வாங்கிடும். எவ்வளோ வச்சுருக்கேன், சரி கொண்டா அப்படின்னு வாங்கிடும். இந்த இவங்களையும் போட்டுக்கலாம் கூட அப்படின்னு சொல்லிடும். சச்சுமா போட்டுக்கலாம், சச்சு வாங்கிக்கணும். என்னன்னு பார்த்தா 501. நான் சொன்னேன், வாசு 501 எதுக்குப்பா அப்படின்னா, லைட் பில்லு கட்டேன், ஏன் வேணான்ற, அவன் போய் எடுக்க போகிறதில்ல படம். இப்படிலாம் ஒரு தமாஷான ஒரு குடும்பமாக இருந்ததுன்றதுக்காக சொல்லுவார். உங்களை மாதிரியே குழந்தை நட்சத்திரமாக இருந்து பிரபலமான கதாநாயகனானவர் தான் இன்றைக்கி உலக நாயகனாக இருக்க கமல்ஹாசன். அவருக்கும் உங்களுக்குள்ள நட்பை சொல்லுங்கள். நட்புன்னா சினிமாவில் வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அதாவது வந்து அவங்க நடுவில் வந்தாங்க, இப்போ ஒருத்தர் லேட்டர் ஸ்டேஜில் வந்தவங்கெல்லாம் கூட
எல்லாருமே அப்படி தான். பட் கமல் வந்து என்னுடைய ஏரியா வேறு, ஆழ்வார்பேட்டை. சின்ன வயசில் டான்ஸ் ஆடுற காலத்துலேருந்தே தெரியும், டான்ஸ் சொல்லி கொடுத்து தெரியும். அப்புறம் அங்கே வந்து நம்ம ஏவிஎம்ல ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரியும், நானும் அங்கே தானே இருந்தேன். ஸோ அதனால் அவருடைய வளர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பெரிய, அதாவது உடம்பு அவ்வளோ இது பண்ணிவிட்டு சினிமாவுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அது உள்ளே போய் ப்ராக்டிக்கலாக கற்றுட்ட ஒரே ஆள் யாருன்னா கமல் தான் சொல்லுவேன். போய் பார்த்தா டிஃபன் பாக்ஸ் அந்த வேளாங்கண்ணி இதில் வந்து தங்கப்ப மாஸ்டர்கிட்ட இவர் ஆர்சி சக்தியும் தான் வந்து அசிஸ்டண்ட்டு எல்லாம். அங்கே போய் பார்த்தா காத்தால நாங்கள் டிஃபன் நான் பப்பிமா மனோரமா எவ்வளோ ஆர்டிஸ்ட் வேளாங்கண்ணியில். அது கோவளத்தில் வேறு ஷூட்டிங்கு. இவர் தான் வந்து எங்களை கூப்பிடுவார், மாஸ்டர் கூப்பிட்றாரு, ரெடி ஆகிடுது ஷார்ட்டு வா அப்படின்னு கூப்பிட. ரொம்ப சின்ன வயசு தானே இருக்கு. அப்போ வந்து பார்த்தா போய் அங்கே போய் டிஃபன் எவ்வளோ இருக்குது, எத்தனை பேருக்கு இருக்குது எல்லாம் எண்ணிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ட்ரெஸ் ரூமில் இருப்பான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா மேக்கப் ரூமில் அது எடுத்து வை, இது எடுத்து வை, அடுத்த காஸ்டியூம் எடுத்து வை, அப்புறம் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்றுனா இங்கே வாங்க அது வாங்க, இப்படி ஒன்றொன்னே அது உள்ளே போய் கற்றுண்டு தான் வந்து ஒரு ப்ரொடியூசராகவோ இல்லை இதுவாகவோ. அதாவது நிஜமாக ஒரு இதில் சொல்லியிருந்தார் அவரே, என்னுடைய பணம் வந்து இந்த சினிமாவுக்கு செலவு பண்ணி சினிமாவில் தான் போகணும், எல்லாமே வரும். ஒரு இண்டஸ்ட்ரியோ வேறு எதுலேயோ இன்கமோ நான் பண்ண மாட்டேன். நிஜமாகவே ஒரு பெரிய தாட் அது. செல்ஃபு ஒரு நம்மளுடைய ஃபேமிலிக்கோ நமக்கு பிற்காலத்துக்கு ஒன்று வேணுன்றதோ நமக்கு வந்து ஒரு நல்ல இதை நம்ம வந்து பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. பட் அதே நேரத்தில் இதில் தான் நான் சம்பாதிச்சேன், இதில் நிறைய பேர் இன்னும் ஒர்க் பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு பண்ணணுன்ற விஷயம் வந்து பெரிய விஷயம். நான் கமல் காலில் அடிபட்டுன்னு இருக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் போனேன். இன்னும் காலில் அடிபட்டுதான், சரி கிட்டக்க தானே இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பிஆர்ஓ நம்ம கூப்பிட்டு, அப்போ என்ன இருக்காரா வீட்டில், எப்போ வரலான்னு, ஏம்மா வர சொல்லிட்டாரு, இங்கே தான் இருக்காரு, உட்காந்துட்டுருக்காரு, வேறு யாரோ கூட வந்திருக்காங்க, கொஞ்சம் தேவையில்லை இப்போ நின்றுருக்காருன்னு. சார் நான் வரேன்னு சொல்லினேன். எதுக்கு அம்மா கஷ்டப்பட என்னமோ கேட்டு சொல்லியிருக்காரு கமல், உனக்கு கஷ்டம் ஒன்றும் நான் வரேன்னு சொல்லி, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து நான் வரேன்னு சொல்லு அப்படின்னு. அப்புறம் போய் கேட்டேன் என்னத்துக்கு இந்த மாதிரி. அப்போ உடனே நான் உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே அத்தனை பேர் நின்று இவங்க தான் வந்து நான் ஒரு வார்த்தை சொல்வேன், இதெல்லாம் நாங்கள் ஒரே ஜாதின்னுவேன். எதுக்காகன்னா குழந்தை நட்சத்திரம் ஜாதியா அது நான் சொல்லுவேன். அதை அவர் திருப்பி இல்லை அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, இவங்க தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் யாருன்னாக்க பேபி ஆர்டிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் யார் ரொம்ப பேர் வேணும் இந்த அம்மா தான் அப்படின்னு யாரோ இருந்தாங்க எல்லார்ட்டையும். அவங்களெல்லாம் ஆமாம் சார் அப்படின்னு. அப்புறம் கூப்பிட்டு வாங்க நான் சொன்னேன், என்ன காலெல்லாம் பார்த்துக்கணும், இப்படியா குதிப்பாங்க என்ன கமல், ஏற்கனவே நிறைய தடவை அடி வாங்கியிருக்காது அந்த கால், என்ன அர்த்தம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு இதுவாக பேசக்கூடாது. ரெண்டாவது ரொம்ப திறமைசாலி, உழைப்பு உடம்பில் வந்து அவ்வளோ உழைப்பு இருக்குது நிஜமா. அது வந்து சாதாரண உழைப்பில் இன்றைக்கி பெரிய ஆளாக வந்து உட்காந்துட்டாருன்னா அது மட்டும் சொல்ல முடியாது. கூட ஒரு அதிர்ஷ்டமும் இருந்தது, உழைப்பு நிறைய இருந்தது, திறமை இருந்தது, சாதாரணமாக வரல. ஸோ அந்த விதத்தில் வந்து கமலை பார்க்கும்போது, ஏன்னா சைல்டு ஆர்டிஸ்ட் ரொம்ப பேர் காணாமல் போயிட்டாங்களே, சரியாக நிறைய பேருக்கு தெரியல. ஆமாம், ஒரு பெரிய இதில் இன்றைக்கி வந்து நின்று இன்றைக்கி பெரிய கேரக்டர் உள்ள, அப்புறம் அது பேர் அரசியல் ஏதோ நிறைய விஷயங்கள் அவர் வளர்த்துட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு கரெக்டான பில்டப்பு, கரெக்டான திறமை எல்லாமே இருக்குது. கே பாலச்சந்தரோட எத்தனை படங்கள் பணியாற்றிருக்கீங்க நீங்கள்? 4-5 படத்துக்கு மேலே இருக்கும். நான் அம்மா விஜயம் தான் ஃபஸ்ட்டு படம், அதுக்கப்புறம் இருக்கோடுகள், பூவாத்தலையால் தான் 4 எல்லா லாங்குவேஜ்லையும் என்ன தான் போடணும்னு சொல்லிட்டாரு பாலச்சந்தர் சார். அந்த கேரக்டருக்கு மட்டும் நீங்கள் ஆர்டிஸ்ட்டை மாற்றாதீங்க, யார் ஒன்றா டைரக்ட் பண்ணுங்க. தெலுங்கு அவரே தான் பண்ணார். ஸோ மலையாளம் எல்லாமே நான் தான் பண்ணேன் நான். ஸோ அதனால் அவர் சொன்னார், அவங்க தான் போடுங்க, அவங்க நல்லா பண்ணக்கூடியவங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீடு லூட்டி அவருடைய டிவி சீரியல் எல்லாமே ஒர்க் பண்ணேன். ரொம்ப அருமையாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்க கிட்ட இருக்கிற திறமை மட்டும் இல்லை, அவங்கள எப்படியெல்லாம் உருவாக்கி காமிச்சாக்கா அந்த தியேட்டரில் அந்த ஆடியன்ஸுக்கு வந்து இதுவாக இருக்கும், எந்த கேரக்டரில் இவங்க பரிமளிப்பாங்க, என்ன மாதிரி கொடுத்தா இவங்க பரிமளிப்பாங்க, இதெல்லாம் வந்து கரெக்டு கெஸ்ஸிங் உண்டு, கரெக்டாக தயார் பண்ணுவார். நல்ல தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டை கூட இன்னும் நல்லா தயார் பண்ணுவார் அவர். புதுசாக இருக்கிறவங்களும் ஒரு மோல்டு கொடுத்துருவார். பழைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சொல்லுவார் இது அது வேறு ரசிப்பார். வேறு செட்டில் நாங்கள்லாம் பண்ணும்பொழுது அப்படி ரசிப்பார் அவர், பிரமாதமாக ரசிப்பார் அவர். ஸோ அந்த விதத்தில் பாலச்சந்தர் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்தை சந்திச்சிங்க நீங்கள்? ரஜினிகாந்த் வந்து தர்ம யுத்தம், எல்லாமன் கைராசி ரொம்ப முன்னாடி நான் பண்ணேன். ஸ்டுடியோவில் எங்கேயோ நான் இருந்தே பார்த்துருக்கேன் அவர். அது எல்லாமே ஏரியாவில் இருந்தார். நான் ஆழ்வார்பேட்டையில் இருந்தார், மெயின் ரோட்டில் இருந்தார். கொஞ்சம் தர்ம யுத்தம் அகாடமி பக்கத்தில் அங்கே இருந்தார் அவர். டிடிகே ரோட்டில் இருந்தார் முதல்ல. அங்கே இருந்தார் பிரேம் நசீர், இது எல்லாமே மியூசிக் அகாடமி பின்னாடி. அது ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு பேர் அது. அந்த வீடு பிரேம் நசீர் முத்தையாவும் 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. நசீர் இருக்கும்போது, பிரேம் நசீர்லாம் இருக்கும்போது நான் போயிருக்கேன். அவர் அப்போ ஏபிஎன் படம்லாம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சின்ன வைப்போம். அப்போ அந்த வீட்டுக்கு போயிருக்கேன். முத்தையா சாரும் எனக்கு தெரியுமே, அவங்க 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணுவாங்க. முத்தையா சார் மேலே அவ்வளோ மரியாதை உண்டு பிரேம் நசீருக்கு.
ஸோ அந்த வீட்டில் தான் இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல. அப்புறம் டிடிகே ரோட்லலாம் அடிக்கடி நடுவில் அங்கே டிரைவிங்லலாம் பண்ணுவாங்க. அப்புறம் தர்ம யுத்தம் எல்லாமே உன் கைராசியில் அவரோடையே இருந்தது எங்களுக்கு சீனு. நான் சுருளி அவர். ஸோ அப்பா அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ரொம்ப இதுவாக இருப்பார், வாங்கம்மா அப்படின்னா என்னையும் அவருக்கு நல்லா தெரியும், நான் நல்ல ஆர்டிஸ்ட்டு அப்படின்றது அவருக்கு தெரியும். அப்புறம் இன்னி வரைக்கும் அவர் வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்கார். எங்கே பார்த்தா என்னென்னு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் படத்தில் நான் வேணால் அவரோட கூட ஆக்ட் பண்ணலையே தவிர, பட் வந்து நான் அவருடைய இது வந்து அவர் ஒரு மாதிரி காமாக இருக்கக்கூடிய பர்சன். அவருக்கு வந்து யாரையும் திட்ட பிடிக்காது. அதனால் யாரையும் வந்து ரொம்ப குறை சொல்ல மாட்டார். எதுவுமே எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு மாதிரி மேலோட்டமாக தொட்டும் தொடாதமாகவே இருந்துப்பார். எல்லாருக்கிட்டேயும் இருப்பார் அவர். கிட்டத்தட்ட என்னுடைய பேட்டர்ன் அது. நான் வந்து யார்கிட்டையும் ஒருத்தர் பிடிச்சாலும் சரி, இல்லை பிடிக்கல ஏதாவது சொல்லியிருந்தாலும் சரி, சரி இது பிடிக்கல, நம்ம அவங்கள பற்றி நம்ம பதிலுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், நம்ம தூர வேலைகள்லாம் எங்கேயா பச்சிருச்சாங்கன்னா அவ்வளோதான், ஓகே அப்படி போயிடலாம். அது மாதிரி அவருக்கும் சில குணங்கள், எனக்கும் அவருக்கும் சில குணங்கள்லாம் தெரியுது பார்த்தா அவருடைய பேட்டர்ன். அதனால் அவர் வந்து அப்படி ஒரு மாதிரி இதுவாக இருக்கார். அவருக்குன்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேக்கப் இருக்குது. ஒரு நல்ல இன்றைக்கி கூட அவர் வந்து எந்த ஆக்ஷன் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அவரும் ரொம்ப சின்சியர் அண்ட் டெடிக்கேஷன். தொழிலில் வந்து அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அவருக்கும் அந்த மாதிரி ஒரு இது உண்டு. அவர் வளர்த்து விட்டவங்களையும் அவர் வந்து ரொம்ப இது பண்ணுறாரு. ஒரு குருன்னா அந்த குரு மரியாதை இருக்குது அவர்கிட்ட. அவங்க அப்படிலாம் பண்ணாங்கன்ற மனசில் இருக்குது. ஸோ நல்ல இதுதான் அந்த அவரும் நல்ல இதில் தான் இருக்கார். எல்லோரும் ஆல்மோஸ்ட் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாரோடையுமே பழகின்றிருக்கேன் நான். எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் அந்த இதை நீங்கள் எவ்வளோ பெயரை பார்த்துட்டீங்க எங்கள் ஜென்ரேஷன். இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறோம். அங்கே ஒரு காலகட்டத்தில் ஹெவியாக இருந்தது முதல்ல ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு மாதிரி மாறிது. டேரக்டர்ஸ்னுடைய சைடாக வந்தது எல்லாமே. இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஹீரோ சைடும் இருக்குது, கேரக்டர் சைடும் இருக்குது, அப்புறம் டேரக்டர் சைடு ஏன்னா புதுசாக வராங்கல்ல அவங்கெல்லாம். ஸோ அதனால கொஞ்சம் மிக்சப் ஆகிருக்கு. எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை கதாநாயகர்னா ஒரு பக்கம் ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், இப்படி பல பேர். இதில் யாரோடெல்லாம் உங்களுக்கு நல்ல நட்பு உண்டு? முத்துராமன் ரொம்ப அவர் ரொம்ப காமு. ஜெய்சங்கர் வந்து ரொம்ப கலட்டா. அவர் வந்தாலே செட்டில் சும்மா கலன்னு இருக்கும். எல்லாரையும் கவர் பண்ணுவார். அவரும் ரொம்ப எல்லாருக்கும் நிறைய அவர் என்ன செஞ்சார் ஏது செஞ்சார்னு யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு வந்து பர்சனலாக அவருடைய டைப்பில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன படங்கள் வரத்துக்கு. ரெண்டாவது ஆர்டிஸ்ட்டில் ரொம்ப பேருக்கு அப்போ அந்த ஒரு பீரியடில் வந்து ஜாஸ்தி வேலை இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரி பர்சனெல்லாம் கூப்பிட்டு இவங்களை போடுங்க, இவங்களுக்கு இது கொடுங்க, அப்படி பணம் சப்போஸ் அந்த ப்ரொடியூசர் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கொடுக்க முடியலனாலும் இவர் என்ன பண்ணுவாரா, நீங்கள் என் படத்தை நிறுத்திக்குங்க, அவங்களுக்கு செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெய்யை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய வந்து ஸ்டார் நைட் ஏர் நைட்னா எல்லாரையும் அழிச்சிட்டு போவார், எல்லாரையும் இது பண்ணுவார். பிரியங்கா அந்த இதில் என்ன பண்ணேன், அந்த பிரியங்கா படத்துல எல்லாம் ஆக்ட் பண்ணேன் நானும் ஜெய்யும். அவர் வந்து அப்போ வந்து மஞ்சுளாவும் அவரும் பேரா பண்ணாங்க. அப்போது எல்லாம் ஒரே அந்த கலகலப்பு எப்போவுமே இல்லை. லாஸ்ட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் கொஞ்சம் டல்லாக இருந்தார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஜெய் உடம்பு வந்து இவ்வளோ இதுவாக இவ்வளோ சீக்கிரம் இந்த ஏஜுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சே, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லது. ரவி வந்து பழகுவார். ரவியும் என்கிட்ட நல்லா பழகுவார். ரவிச்சந்திரனும் நல்லா பழகுவார். ரவியும் நானும் 4-5 படம், அதுக்கப்புறம் அவரும் கேஆர் விஜயம்மா ஆக்ட் பண்ண படங்களும் நான் பண்ணேன். விஜயகுமாரி அவரும் பண்ணுவேன். ஸோ எல்லாரோடையே நாங்கள் பண்ணும்பொழுது அந்த இதை நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் மேக்ஸிமம். ஒரு ஆர்டிஸ்டினுடைய இதுனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம எப்போவுமே இப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள நான் பாராட்டுறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது யாராக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தால் கூட நல்லா பண்ணிங்கப்பா, நல்லா இருந்தது, இதான் நம்ம அது வந்து மன சந்தோஷத்தோடு சொல்லி அப்போ அவங்கள தெரிஞ்சுக்காதவங்க கூட தெரிஞ்சுப்பாங்க. இதை வந்து நாம் வந்து ஒரு நல்ல பில்டப்பை வந்து நாம் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒருத்தர் யாராவது ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி அவங்க ரொம்ப பாப்புலராக இல்லாமல் கூட இருக்கலாம், பட் அன்றைக்கி அவங்க பெரிய ஆள். அந்த இதை நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மரியாதை காமிச்சா அவங்க இன்னொருத்தருக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த பக்கத்து இந்த டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்லேருந்து வந்தவங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, எங்கெங்கேருந்து எல்லாமே வராங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சில சமயம் நான் சிலதெல்லாம் என்ன சில பேர் கேட்பாங்க, அம்மா இதுமா அதுமான்னா கேட்பாங்க. இந்த எமி ஜாக்சன்லாம் வந்து அந்த பொண்ணு வந்தவுடனே காலை தொட்டு கும்பிட்டு, என்னம்மா நீ என் காலை தொட்டு, இல்லை ஆண்டி எனக்கு தெரியும், என் மேக்கப் மேன் சொன்னார், எனக்கு சொன்னார். அந்த மாதிரி ஹீரோயின்ஸில் சில பேர் நான் சொல்லுவேன், என்னம்மா நீ உனக்கு எப்படிம்மா தெரியும், நீ எங்கேருந்தோ வந்திருக்கே அப்படின்னு. நான் எங்கேருந்தோ வந்தாலும் நான் முதல்ல கேட்டு தெரிஞ்சுட்டேன் ஆண்டி, நீங்கள் இந்த மாதிரி இதுக்காக சொல்ல அந்த மாதிரி அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது கூட ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சமாவது அவங்கள இது பண்ணணும்.
பண்ணால் தான் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தோணும்ல, நம்ம முன்னாடி இப்படி இருந்தோம், இன்றைக்கி இவங்களாம் இருக்காங்க, நம்மளை இது பண்ணி. எத்தனையோ பேர், நானும் அந்த காலத்தில் பண்ணும்போது நான் கிட்டக்க போய் பேசுவேன், பேசிட்டு தான் வருவேன் நான். 70 வருடமாக நீங்கள் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ சினிமாவும் சினிமா கம்பெனி இருந்ததும் இப்போவும் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் இல்லையே, அவங்களால படம் எடுக்க முடியலன்றாங்க. இப்போ இருக்கிற நிலமையில் படம் எடுக்க முடியலன்றாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து வேறு மாதிரி ட்ரெண்டு வேறு, இப்போ வந்து பிஸ்னஸ் வேறு மாதிரின்றாங்க. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கேமராலேயே பார்த்தா ஃபிலிம் இல்லை, ஃபிலிமை காணோம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அந்த பக்கமாக எட்டி பார்த்தா கை தட்டுவாங்க, எதுக்கடான்னா ரூபா கொடுக்க சொல்லுவாங்க. கேமராவில் எட்டி பார்த்தாலே சும்மாவாது இவங்களா கிளப்பி விட்றது. அதனாலே நான் தூரம் பார்த்தா மட்டும் நான் சும்மாவா அப்படின்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிப்பு வந்துடுது எல்லாத்துக்குமே. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸில் வந்து இப்போ வேறு மாதிரி கார்ப்பரேட் கம்பெனின்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் சிலதெல்லாம் பிளானிங் வந்து பண்ணுறாங்க, சில பேர் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து டிசிப்ளினும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆர்கனைஸ் பண்ணுறதும் ஒரு இதுன்னா இப்படி தான் பண்ணணும். ஏன்னா சில பேர் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இவங்களுக்கு அது ட்ரெண்டு செட் ஆகுது. பழைய இவங்களுக்கெல்லாம் வந்து ஐயோ இப்படி சொல்லலையே அப்படி சொல்லலையேன்ற மாதிரி இருக்கிறதுனால. பட் இன்னொரு விஷயம் டோட்டலாக என்னென்னா, இன்றைக்கி வந்து உலக சினிமா இதில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல இடம் இருக்குது அப்படின்னா, முதல்ல அவங்க போட்டு கொடுத்த ரோடு, அதுக்கப்புறம் நாம் இப்போ வந்து அந்த ஃப்ளையிங் சாசராக பறக்கிறோமா எப்படி பண்ணுறோம் அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இப்போ டெக்னாலஜி நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம், அங்கேருந்து வந்து பண்ணோம். கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை நிறைய அடாப்ட் பண்ணி நம்ம அங்கே பண்ணுறோம். அதுக்கேற்ற செலவுகள் இருக்குது, அந்த செலவுக்கேற்ற வரவு வரும், பிரம்மாண்டமான செலவுகள் இருக்குது. அது எதுவும் வருது பண்ணுறாங்களே எல்லாமே. இப்போ கோடிகள் சைபரே தெரியலையே எனக்கே, கோடி கணக்கில் சொல்லிட்டு இருக்காங்க, 1 2 10 என்ன வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு, நல்லது தான். பட் ஸ்டோரி சைடு பண்ணால் கொஞ்சம் வயலன்ஸ் எனக்கு அவ்வளோவா ஒரு ஈடுபாடு இல்லை. ஏன்னு கேட்டாக்கா, சமூகத்தில் வந்து நம்ம வந்து நல்ல விஷயங்கள் வந்து டெஃபினட்டாக நம்ம அழுத்தம் திருத்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி தான் தரணும். வெறும் என்டர்டெயின்மெண்ட்டு இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இதான் பிடிக்குது அதனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோன்ற வார்த்தையை மட்டும் நான் ஒத்துக்க தயாராக இல்லை. டெஃபினட்டாக நம்ம அட்டம் பண்ணி தான் தீரணும். அது இல்லைன்னா என்னது, எங்கே பார்த்தாலும் எனக்கே ஓடிடியில் எதுவும் வீட்டு அட்மாஸ்ஃபியரில் ஒரே வெட்டி சாச்சாக்கா கண்ணை மூடிக்கிறேன் நான். என் வீட்டில் நான் வேணான்னா சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம். பட் ஆனால் எனக்கு பிடிக்கல அது. ஏன்னு கேட்டாக்கா, வெளியிலையும் அதே பேப்பர் எடுத்தால் கார்த்தால படிக்கிறோம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா கொஞ்சம் இப்படியும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸை உட்கார வைக்கலாம். சில என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கும் பிடிக்குது. நான் வந்து எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஐடி படிக்கிற பசங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுற பசங்க எங்கள் வீட்லேயே நிறைய இருக்கேன், பேரம்பேத்தி எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாரையுமே ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் கேட்பேன், உங்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி படம் தான் பிடிக்குமா, இந்த மாதிரி தான் இது பண்ணுறீங்க, அதுக்காக தான் நீங்கள் போகிறீங்களா, ஏன்னா ஸ்டுடியோ சைடில் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த மாதிரி எல்லா படமும் எங்களுக்கு பிடிக்கல. வேறு சினிமாவில் இதே தான் கொண்டு வரும்பொழுது எங்களுக்கு நான் ஒரு 2 டான்ஸ் பார்த்தா எங்களுக்கு பிடிக்குது, அது மட்டும் பார்த்துட்டு எழுந்து வந்துடலான்னு தோணுது. இல்லை சில வந்து வேறு ஏதாவது ஒரு சீனுன்னாக்கா அது பிடிக்கல, இல்லை காமெடி எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, யார் படாலும் பிடிக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பண்ணலாம். சில உங்கள் ஷோலே ஒரு படம் எடுத்தாங்கன்னா அப்போ கூட கொஞ்சம் ஷோலே படம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அவ்வளோ வயலன்ஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சு அந்த பெரியல அதை விட அதிகமாக இருக்குது. இப்போது ஷோலேவே நான் பயந்தேன், இப்போ அதை விட அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் வந்து அதை மாடரேட் பண்ணணும் கொஞ்சமாவது. ஸ்டோரியிலையும் இன்னும் காமெடியில் இன்னும் கூட ஒரு பேரெல்லாம் பாருங்கள் கிளிக்கே ஆகலை. எங்கே இருந்த அளவுக்கு நானும் மனோரமெல்லாம் அப்படி பண்ணி தான் அப்புறம் கேரக்டர் வந்தோம் நாங்கள்லாம். ஸோ அந்த காமெடியை பற்றி ஏன் இன்னி வரைக்கும் பேசுகிறாங்க, ஒரு மனோரமா காமெடியோ ஒரு தங்கவேலு சரோஜா அவங்க வந்து கல்யாண பரிசில் பேசுகிறது இன்னும் சொல்கிறாங்களே, ஏன் சொல்கிறாங்க? அப்போ நீங்கள் வந்து இன்சிடென்ட்ஸும் வந்து சுச்சுவேஷனும் அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்க, கூடவே ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு காமெடியன்ஸும் ஒரு இதுவும் ஸ்டோரி எழுதும்போதே கூடவே ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். அது இப்போ துண்டாக இருக்குது. சில சமயம் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி வருது, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் காமெடியில் எடுத்துக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியோ ஒரு பேரோ ஒரு அழகாக வரல. திருப்பி கொஞ்சம் அந்த ட்ரெண்ட் ஏதாவது வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு, பொருத்தமாக இருந்தால் அந்த ஸ்டோரிக்கு பொருத்தமாக இருந்தால் கொஞ்சம் சினிமாவில் அதை மட்டும் பண்ண. மிச்சப்படி டெக்னாலஜியை வந்து நம்ம எங்கேயோ போயிட்டோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் அந்த டெக்னாலஜிலேயே நான் ஒர்க் பண்ணுறேனே இப்போது, எனக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு கிருஷ்ணா பிக்சர்ஸ்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய இது அவங்க, ஏன்னா அவங்க வந்து நிறைய உங்களுக்கு மதுரை வீரன் மாதிரி, ராஜா தேசிங்க மாதிரி பெரிய பெரிய படங்கள், கூட்டங்கள், நிறைய கூட்டங்கள், தினம் கம்போசிங் அங்கே தான் நடக்கும். இப்போ மாதிரி இல்லை, கம்போசிங் அங்கே தான் நடக்கும். ஒரு பக்கம் டான்ஸ் ரிஹர்சல்லாம் நடக்கும் அங்கே, இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு அந்த ஆர்ட் டைரக்டர் இவர் நம்ம கேஎஸ்ஜி கூட அங்கே தான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார்.
கேஎஸ் கோபால் குட்டி கவின்னு பேர், அவருக்கு பேர் வந்து குட்டி கவி. ஏன்னா இப்போ கண்ணதாசன் அவர்களோட கவிஞர் உடுமலை நாராயண கவி எல்லாம் அங்கே தான் இருந்தார். கண்ணதாசன் தான் இருந்தாருங்க. கண்ணதாசன் டெய்லி வருவார். நான் அப்போ சைல்டு ஆர்டிஸ்ட் இல்லை அவங்க படத்தில். அந்த அவங்க இதில் ப்ரொடக்ஷனில் யார் வந்தாலும் சாப்பிட்லாம். யாராவது வருவாங்க சினிமா கம்பெனிலே, யாராவது சும்மா பார்க்க வராங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது சான்ஸ் கேட்க வராங்கன்னா சாப்பிடுங்கப்பான்னு வாங்க. அந்த அடுப்பு வந்து அணைஞ்சதே இல்லையா எவ்வளோ வருஷம். வனசுந்தரி ஏதோ படமா கிருஷ்ண பக்தி அப்போ ஆரம்பிச்சாராம் அவர் லைனா செட்டியார். அந்த அடுப்பு வந்து நைட்டு மிட் நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் ஆயிடுச்சு சாப்பாடுனா அது மட்டும் இட்லி குண்டா இவ்வளோ பெருசு இருக்கும், இட்லியாக போயிட்டுருக்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து வேறு ஏதாவது சாம்பார் கிம்பார் வச்சுட்ருக்கோம். நான்வெஜ் ரொம்ப பண்ண மாட்டாங்களாம், ஜாஸ்தி கொஞ்சம் தான் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த அடுப்பில் ஒரு கட்டை மட்டும் வந்து இருக்குமா, அந்த சூடு இருந்தது. ஏன்னா திடீர்னு எதாவது வேணும்னா ஆட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நடந்த கம்பெனி. அதே மாதிரி வந்து இதுக்கு தீபாவளிக்கு எல்லார் வீட்டுக்கும் பேர் போட்டு ட்ரெஸ்ஸு, அதாவது படம் ஆக்ட் பண்ணுற காலத்தில் சில பேர் கொடுத்துருக்கலாம். இப்போ எனக்கு அவர் ஜெமினி வாசன் அவர்கள் கூட எனக்கு வந்து ஔவையார் படத்தில் நான் ஆக்ட் பண்ணதுக்காக எனக்கு பாவாடை சட்டையெல்லாம் அந்த தீபாவளி அன்றைக்கி என்னை கூப்பிட்டு வச்சு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி சில கம்பெனிலலாம் எனக்கும் வந்திருக்கு, நான் பேபி ஆர்டிஸ்டாக இருக்கும்போது. இவர் இதில் வந்து அப்போ மட்டும் இல்லை, டிஆர் ராஜகுமாரிம்மா எப்போ ஆக்ட் பண்ணாங்க முன்னாடி, அந்த அம்மா வீட்டுக்கு போகும் அவங்க. ஆனால் அந்த மாதிரி பளிச்சுன்னு ரொம்ப இந்த புடவையெல்லாம் கட்ட மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் பாக்ஸ்லேயே பேர் எழுதிடுவார். இது இந்த வீட்டுக்கு போகணுன்னு. எப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிடும். எல்லாமே நல்லியில் தான் அவங்க வரும். வாங்கிட்டு அத்தனையும் இப்போ நான் பார்த்துருக்கேன். அது பார்த்தா ஃபுல் ஹால் ஃபுல்லாக கல்யாண வீடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிலாம் பார்க்கல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரியும் இருந்துக்கு. இப்போ வந்து தலை எண்ணி டிஃபன் வாங்குற கம்பெனியும் இருக்குது. எவ்வளோ பேருக்கு வேணும், பட்ஜெட் பண்ண வேண்டியதான். நான் என்ன சொல்கிறேன், பட்ஜெட்டில் தப்பு இல்லை, கரெக்டாக பிளான் பண்ணி. ஏன்னா ஒரு அனாவசிய இதுன்றது தேவையில்லை. கார்த்தால் வந்தால் இந்த ஒர்க்கு சரி 9ன்றது 9:30 தான் ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. சாப்பாட்டு செலவில் வந்து சுருக்க வேண்டாம். ஒரு சாப்பாடுன்றது வந்து நீங்கள் என்ன தான் கையில் காசு கொடுத்தா கூட, நீங்கள் காசை வச்சுன்னு 1 மணிக்கு பசிக்குது உங்களுக்கு, அங்கே ஒன்றுமே இல்லை, நீங்கள் காசை வச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? அந்த சாப்பாடு உங்கள் வயர் தான் வாழ்த்தும். ஸோ அதனால் சாப்பாடு என்ன வேணுமோ அதை திட்டமாக பண்ணி யாருக்கு என்ன கொடுக்கணுமோ, அந்த லைட் மென்னோ இவங்களோ யாராக இருந்தாலும் அதில் குறவே இருக்காது. சரஸ்வதியாக இருந்த நீங்கள் எப்போ குமாரி சச்சுவா? நீங்கள் குமாரி சச்சுன்றது வந்து எனக்கு முதல்ல எனக்கு பேபி சரஸ்வதி தான் பேர் பழசுலலாம். சச்சுன்றது எனக்கு எந்த படத்தில் போட்டாங்கன்னு எனக்கு இன்னும் கரெக்டாக ஏதாவது டைட்டிலில் பார்த்தா தான் தெரியும். ஏவிஎம்மில் என்னை மாற்றினாலாம் ட்ரை பண்ணாங்க, என் பேரெல்லாம் ஒன்றும் நடக்கலை. செட்டியார் சொல்லிட்டார், எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க அவங்க, இனிமேல் பேர் மாற்றுறது ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு. அந்த குமாரி சச்சுன்றது என்னமோ போட்டு விட்டாங்க, குமாரி கமலா மாதிரி. குமாரி கமலான்னு எவ்வளோ வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. பத்மா சுப்பிரமணியத்தையும் குமாரி பத்மா சுப்பிரமணியம் தான் சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ சொல்கிறது அதெல்லாம் வேணாப்பா, வெறும் சச்சுன்ற பேர் வந்து குட்டியாக இருக்குமா கொஞ்சம் நம்ம வேணுன்னா கலைமாமணி போட்டுக்க வாங்கியிருக்கேன். சச்சுன்ற பேர், சரஸ்வதின்ற பேர் யாருமே போட மாட்டேன்றாங்க. ஆனால் நாகேஷன் அப்படி தான் கூடுவார், சச்சு என்ற சரஸ்வதியே அப்படின்னு கூப்பிடுவார். அவர் ஒருத்தர் தான் ஃபுல் நேம் கூப்பிடுறாரு. சினிமாவில் மிச்ச பேர் எல்லாருமே சச்சுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் சச்சுன்ற நேம் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எங்கேயுமே எந்த சினிமா ஃபீல்டுலேயுமே இல்லை. ஸோ அதனால் அதில் நான் வேறு ஒன்றும் மாற்றிக்கிறதோ காம்ப்ரமைஸ் அந்த காலத்துலேயே நினைக்கல. நான் என்னுடைய பேரை நான் வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஓகே திஸ் நைஸ். ஏன்னா இப்போ நான் தான் சொன்னேனே, ஜென்ரலாகவே இப்போ நான் வெளியில் போனால் கூட ரொம்ப அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி, இல்லை ஒரு சிஸ்டர் மாதிரி, இல்லை ஒரு அம்மா மாதிரி. ஏன்னா அந்தந்த ஏஜில் குரூப்பு. சச்சு இங்கே வரீங்களா, சச்சுமா, இப்போ சச்சுமா ஆகிட்டேன் நான். சச்சுமா வரீங்களா, பப்பிம்மாவை தான் நாங்கள் பப்பிம்மான்னு கூப்பிடுவோம். இப்போ என்ன சச்சுமான்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் ஒரு அழகான திரை நட்சத்திரம். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல பேர் அந்த காலகட்டத்தில் ப்ரப்போசல் கொடுத்துருப்பாங்க. ஏன் நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கல? ஃபேமிலி, பிகாஸ் அதுதான் என்ன சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஃபேமிலி மேலே ஒரு ஈடுபாடோ ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு இது வரும்பொழுது உங்களுக்கு வந்து வேறு ஒன்றும் பெருசாக தோணாது. 2வது என்னுடைய கேரியரில் எனக்கு அப்போ ரொம்ப முழுமையே இல்லை. இன்னும் கொஞ்சம் தேடின்றது கேரக்டரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நம்மளுக்கு பத்தாது இது. ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் எனக்கு அந்த மாதிரி கிடைக்கலல்ல. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி நான் அந்த மாதிரி செட்டில் ஆகணும் நான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தனுஷ் உட்பட பல இளைஞர்களோட நடிக்கிறீங்க. அந்த அனுபவம் எப்படி இருக்குது? தனுஷோட இது நையாண்டி பண்ணேன், கொடி கூட பண்ணீங்க. கொடி பண்ணேன், எல்லாம் பண்ணேன். கொடியில் வந்து கொஞ்சம் சீரியஸ் தான், அதெல்லாம் எனக்கு ஜாஸ்தி கிடைக்கல. நையாண்டியில் கொஞ்சம் நல்லா கிடச்சிது. தனுஷ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணார். நல்லா என்கிட்ட எல்லாருமே நல்லா மூவ் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க எல்லாருமே, எல்லா யங்ஸ்டர்ஸும். ஏன்னா கஸ்தூரி ராஜா அவங்க அப்பாவை தெரியும் எல்லாமே. சில சமயம் ஃபேமிலியாக எல்லோரும் சினிமா சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கிறதுனால
எல்லாமே அதே நேரத்தில் என்கிட்ட ரொம்ப மரியாதை, அம்மானுடைய இது இருந்ததுன்னா அம்மா அது முடிச்சு அனுப்பிச்சிடுங்க அந்த மாதிரி எல்லாமே. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணோமா நானும் அது கொஞ்சம் ஒரே பட் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியாது, ஈவினிங் 6:30 மேக்ஸிமம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சொல்லி இல்லைப்பா நான் போகணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சிடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஜாஸ்தி சில பேர் வந்து ரொம்ப இதுவாக பேச மாட்டாங்க. பழைய காலத்து விஷயம் வேறு. இப்போ பிரபுன்னா பிரபு எங்கள் ஃபேமிலி என்னை அத்தைன்னே கூப்பிட்டு வருவார், மனோரமாவே அத்தைன்னு கூப்பிடுவார் அவர். ஸோ அந்த மாதிரி தெரியும். அப்போ நீ கார்த்தி நம்ம முத்துராமன் புள்ள கார்த்தி அவரோடையும் பண்ணேன், உனக்கா எல்லாம் உனக்கா அந்த மாதிரி படங்கள்லாம் நான் பண்ணேன். சொல்ல துடிக்குது மனசு இதெல்லாம். ஸோ அந்த ஃபேமிலி வேறு. ஏன்னா அது அவங்க அப்பா அந்த மாதிரி. இப்போ சிவகுமார், இந்த கார்த்தி, இந்த சூர்யா, இது வந்து ஃபேமிலி. இப்போ வேறு புதுசாக சில பேர் ரொம்ப டச் இல்லாதவங்க அவங்களும் வராங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட். பட் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து என்னப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் படம் பார்த்தேன் நல்லா இருந்தது வாழ்த்துக்கள். ஸோ அவ்வளோதான். அப்படி ஒரு இது. சில பேர் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. பிரபுலாம் ரொம்ப இதுவாக பண்ணுவார். அவர் கேக் வாழ்ந்தான் கொடுப்பாரு. இதோ குஷ்பு இருக்காங்களே, குஷ்பு வந்து என்னை வந்து இதில் கோவிட் ஒரே இதில் டைமில் வந்து திடீர்னு குஷ்புக்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. அப்போ நான் நந்தினிலாம் பண்ணிட்டு இருந்தேன், முடிச்சுட்டேன். நந்தினி குஷ்பு ஃபோன் பண்ணாங்க, என்ன குஷ்பு எப்படி இருக்கீங்க என்னென்னு. சச்சுமா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னதுப்பா சொல்லுன்னு. தயவுசெய்து வெளியில் டக்குன்னு புறப்பட்டுறாதீங்க, நீங்கள் டபான்னு புறப்பட்டுருவீங்க, எங்கேயா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறேன் அது வாங்குறேன் இது வாங்குறேன்னு போகாதீங்கன்னு. இல்லைப்பா நான் இல்லை வானா உங்களுக்கு எதுனாலும் சொல்லுங்கள், நான் வாங்கி எனக்கு டிரைவர் இருக்கான், நான் அனுப்புகிறேன். கோவிட் ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சீனியர் இது ஜாகிரதையாக சொன்னேன். ஓகே குஷ்பு நான் எங்கேயும் போகல, எனக்கும் இங்கே சொன்னால் எல்லாமே வரும். ஆனால் நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சட்டை பண்ண மாட்டேன், எதையும் டக்குன்னு புறப்படுறது தான் கொஞ்சம் தைரியமாக என்ன ஆகிடும்னு புறப்படுறது தான். ஆனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிறேன் நான். எதுக்காக சொல்லுறேன், அந்த மாதிரி திடீர்னு ஒவ்வொருத்தர் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து சில சமயம் திடீர்னு கூப்பிட்டு காஞ்சனாவை கேட்பேன், காஞ்சனா உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா இல்லை அப்படின்னு அவள் பேசுவாள். ராஜஸ்ரீ பேசுவாள், வெந்நீராடி நிர்மலா பேசுவாள், சாரதா எப்பவும் பேசுவாள். எங்கள் பேட்ச் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நாங்கள் எல்லோரும் நான் கூப்பிடலன்னா அவங்க கூப்பிட்ருவாங்க. இது எல்லாத்துக்கும் மீறி ஜமுனாமாலாம் இருக்கும்பொழுது ஹைதராபாத்லேருந்து அவங்க என்ன கூப்பிடுவாங்க, சச்சு நீ எப்படிம்மா இருக்கே அப்படின்னு ஜமுனா அம்மா கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஜாகிரதையாக இருங்க, சேஃபாக நீயும்ப்பா ஜாகிரதை சௌகாரமாக ரொம்ப பர்டிகுலர். நோ சச்சு நீங்கள் போய் எதுவுமே எந்த காரணத்துக்கு கொண்டு ஆக்ட் பண்ணாதீங்க, போகவே கூடாது, அவங்க சேஃப்டியாக பார்த்துப்பேன்னு சொல்லுவாங்க. பட் டோன்ட் கோ, நீங்கள் போகாதீங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குது. ரெண்டாவது ஹாஸ்பிட்டல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம தான் கேர் எடுத்துக்கணும், டோன்ட் கோ அப்படின்வாங்க. சரோஜாதேவி ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால் இந்த ஃபேமிலி இது வந்து எனக்கு வந்து சுற்று வட்டாரம் வந்து என் ஃபேமிலி மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய இதுவே இருக்குது எனக்கு. எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, இன்னும் பேர் சொல்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்குது. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அதாவது நம்மளுடைய இதுவும் இருக்குது, அதில் பங்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய இதுவும் பழகிறதுலேயே இருக்குது. நாமளும் வந்து எந்த அளவுக்கு பழகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திருப்பி நமக்கு கரெக்டாக நமக்கு வரும். இந்த 70 வருட பயணத்தில் ஏதாவது உங்கள் மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதாவது நடந்திருக்கா? எத்தனையோ இருக்கு. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா இப்போ எல்லாமே டப்புன்னு சொல்கிறாங்க. எதை சொல்கிறதுனாலையும் கேட்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே தவிர எங்கே சுற்றினாலும் நம்ம இங்கே தான் இருக்கும். இன்றைக்கி விரோதமாக இருக்கலாம் யார் வேணால், நாளைக்கு அவங்களே வந்து நம்ம பக்கத்தில் நிற்பாங்க. அப்போ நம்ம அவங்கள விரோதமாக பேசுகிறதோட நீ அன்றைக்கி சொன்னியும் இல்லை கேட்குறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை. ஜாஸ்தி வேணால் வந்து சரி இவங்க இப்படி டைப்பு, நம்ம இவங்களோட ஜாஸ்தி பேச வேண்டான்னு வேணால் நீங்கள் இருக்கலாமே தவிர ஃபுல்லாக நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தொழில் அந்த மாதிரி, இதில் தான் உங்களுக்கு வந்து ஜாதி மதம் கொள்கை என்ன நம்ம கேட்குறோம். நம்ம வந்து என்னுடைய ஜாதியை பற்றி எத்தனையோ பேர் சொல்லலாம், இவங்க இந்த ஜாதின்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கவங்க வந்து நம்ம கேட்குறோமா நீங்கள் அந்த ஜாதி என்ன, அங்கே என்னத்துக்கு ஜாதி தேவையில்லை நமக்கு. ஸோ அந்த மாதிரியா மனசை பாதிக்கிறதுன்றது எல்லாம் தற்காலிகம். ரொம்ப பெருசாக நானும் ரொம்ப அந்த மாதிரிலாம் எதுலேயும் போய் பேசுகிறதோ இதில் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறதோ நோ. முதல்லேருந்தே கொஞ்சம் கண்ட்ரோல். கோடுன்னா கோடு தான், பேச்சுன்னா பேச்சு தான். எந்த லெவல் போகணுன்னு எனக்கு தெரியும், அந்த லெவலில் போய் எனக்கு நிற்பேன் நான். அதே மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் தைரியமாக பேசுவேன் நான். என்னால் முடியும். அது அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும். எதுவாக இருந்தாலும் இதுவாக இருந்தால் இது அப்படி சொல்ல முடியும். ஸோ அந்த பார்டரோடு நம்ம நிறுத்தினோம்னா எப்போவுமே யாருக்கும் ஒருத்தருக்கு ஜாஸ்தி பிரச்சனை வரும். நடிகர் சங்கத்தில் எப்போலேருந்து நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க? நான் வந்து எஸ்எஸ்ஆர் இருக்கும்போது தான் உறுப்பினரானேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதில் அது அப்போ என்னமோ லைஃப் மெம்பர்னு போட்டால் மாதிரி இருந்தது, தெரியல அது மாதம் கட்டினாங்களா என்னன்னு எனக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாலோ அப்பே இல்லை ஜாஸ்தி, கொஞ்சம் நடுவில் டவுன் ஆகிடுதில்ல. அதுக்கப்புறம் திருப்பி விஜயகாந்த் பீரியடில் வந்து நான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ லைஃப் மெம்பர் கேட்டாங்க, நான் அனுப்பிச்சேன். ஒரு 5000 ரூபாயோ 7000 ரூபாய் கேட்டாங்க, அனுப்பிச்சாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து
ஒரு பாதி ஏதோ 2 வருஷத்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு இன்னொன்று வந்து அறக்கட்டளைக்கு போட்டிருக்காங்க. அது எனக்கு அந்த புக்கில் எனக்கு கரெக்டாக டீட்டெயில்ஸ் இல்லை. அதனால தான் நான் வந்து 2015 என்னமோ ஒரு எலெக்ஷன் வரும்போது பார்த்தா என்ன மெம்பர்ஷிப் இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இன்னொருத்தருக்கெல்லாம் நான் தான் ஒர்க் பண்ணேன் உள்ளே போய், இவங்களுக்கு இருக்கா அவங்களுக்கு இருக்கான்னு இவ்வளவும் பார்த்தேன். நான் எடுத்துகிட்டு போய் பார்க்கவே இல்லை, என் பேரையும் கேட்கல. அதில் சரஸ்வதின்னு வேறு இருக்கும், சச்சுன்ற நேமில் இருக்காது. அப்போ தான் தெரிஞ்சது ஏன் நான் தான் இவ்வளோ பணம் கொடுத்தேன்னு பார்த்தா அது அறக்கட்டளையில் போட்டிருக்காங்க. அது என்கிட்ட டைரெக்டாக கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேன். அறக்கட்டளைக்கு வேணும், அது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகிறது, இந்த பென்ஷன் காசுக்கு போகிறது, வேறு ஏதோ நடித்த கலைஞர்களுக்கு போகிறதுன்னு சொல்லியிருந்தால் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் ஓரளவுக்கு எனக்கு என்ன முடியுமோ அதை தான் நான் வச்சுருக்கேன். நான் வந்து அவங்கள மாதிரி பண்ணுறேன் இவங்கள மாதிரி பண்ணுறேன்னு இல்லை. எனக்கு வந்து எப்போவுமே நான் பண்ணுற மாதிரி ஒரே ஸ்டாண்டர்டாக, இன்றைக்கி நான் ஹையாக இருக்கேன் அதனால் இன்னொரு இஷ்டத்தை தூக்கி கொடுக்குறேன், ஒரு நாள் லோவாக எடுக்கிறேன் என்னால் கொடுக்க முடியாது, கிடையாது. எப்பவும் ஒரே ஸ்டாண்டர்ட். இங்கே எது எடுத்தாலும் என்னுடைய ஸ்டேட்டஸ் எடுத்தாலும் நான் அதே தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஜாஸ்தி வந்தாலும் அதே தான், கம்மி வந்தாலும் அதே தான். ஸோ அதனால் வந்து எனக்கு இதுவாச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து திருப்பி லைஃப் மெம்பராக அந்த 18 நான் ஓட்டு போட்டேன்ல ஃபஸ்ட் டைம். நான் என்ன சொல்கிறேன், நடிகர் சங்கம்ன்றது வந்து நம்மளுடைய இது வந்து அன்றைக்கி வந்து நான் ரொம்ப குட்டி, அன்றைக்கி என்எஸ்கே அவர்கள், கே சுப்பிரமணியர் இவங்கெல்லாம் வந்து ராயப்பேட்டையில் ஒரு ரூமில் தான் ஆரம்பித்தாங்க. எங்கள் பெரிய அக்கா மாடிலட்சுமி அக்கா தான் 10 பேர் வந்து ஒரு கோரம் போடணும், கமிட்டி இது மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அதில் அவங்க பிஎஸ் லக்ஷ்மின்னு போட்டிருக்காங்க, மாடிலட்சுமின்னு கூட கையெழுத்து போடல, பிஎஸ் லக்ஷ்மின்னு கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ நான்லாம் கூட நின்றுட்டேன். நான் மெம்பர் ஆகிற வயசு இல்லை எனக்கு. நான் சினிமாவில் இருந்தாலும் மெம்பர்ஷிப்புக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போத்துலேருந்து நான் அதை கவனித்தோம் பார்த்தோம் எனக்கு தெரியும். இன்றைக்கி நான் எல்லாருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த தொழிலாளர் சங்கத்துக்கு எல்லாமே இருக்குது. நமக்குன்னு வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து, இப்போ நீங்கள் வர முடிஞ்சால் நீங்களும் வரீங்க, நான் வர முடிஞ்சால் நான் வரேன், எல்லாருக்கும் பொது ஏற்றத்தாழ்வு கிடையாது சங்கம்ன்றது. அங்கே வந்து நம்ம உட்காருது. ஸோ அதுக்கு நமக்கு ஒரு நல்ல இடம் வேணும்னா ஒரே பாயிண்ட்டை இன்றைக்கி நம்ம தான் பணம் போட்டு கட்டணும். இது நான் வந்து எல்லோரும் வந்து இது என்ன எதனால் அது அவங்க மனசுக்குள்ளே எதனாலேன்னு எனக்கு கரெக்டான விவரம் தெரியல, நான் தப்பாகவும் சொல்லலை. பட் ஆனால் இன்றைக்கி வெளியில் நான் வந்து நடுவில் கூட பணம் இல்லைன்னும் பொழுது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யார்கிட்டையாவது போய் டேரெக்டாக கேட்கலாமா, பெரியவங்க கிட்டக்க பணம் கொடுன்னு கேட்கலாமா அப்படின்லாம் எனக்கு மனசில். ஏன்னா நான் ஒரு இதில் ஈடுபாடு எடுத்தேன்னா அது கரெக்டாக பண்ணுவேன் நான், இல்லைன்னா அதுக்கு போக மாட்டேன், சின்சியராக பண்ணுவேன் நான். அப்படி நான் வந்து நினைக்கும் பொழுது என்ன தோணித்துன்னா, இப்போ நான் போய் வார் ஃபண்டுக்கு கேட்டிருக்கேன், அப்புறம் வந்து வெள்ள நிவாரண நிதிக்கு கேட்டிருக்கேன், எவ்வளோ இதுக்கு போயிருக்கேன். நான் மட்டும் இல்லை, கூட நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டும் வந்திருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி இதுக்கு போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள்லாம் இப்போ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் என்னென்ன இல்லை, பொதுவாகவே எல்லாருமே நல்ல உயர்வில் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே போட்டால் இந்த பிரச்சனை தீந்துருமே, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு எடுத்த உடனே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு கரெக்டான பதிலை அவங்களுக்கு நான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் புரியல எனக்கு. அதனால் நான் மௌனம் சாதிச்சிடுறேன். ஆனால் உண்மை இதுதான். தயவு செய்து அது இப்போ நான் என்னால் ₹1 கொடுக்க முடிஞ்சதை நான் கொடுக்கலாம். அவங்க கொடுத்துருக்காங்களே, நம்ம அந்தளவுக்கு கொடுக்கணும், நாம ஏன் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க யாருமே. யாருக்கு முடியுமோ, இது வந்து ரிக்வஸ்ட், இது நீங்கள் அனுப்புறது வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து யார் ஒன்றாலும் நீங்கள் வந்து நடிகர் சங்கம் வெளியில் இருக்கிற பீப்புள் கூட அனுப்பலாம். வெளியில் யாராவது இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி சங்கம் காட்டுறீங்களே, நாங்கள் ஒரு ₹50 அனுப்புகிறோன்னா தப்பு கிடையாது, வாங்கிக்கலாம் நம்ம. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளியில் இருக்க நீங்களே உங்களுக்குள்ளே நீங்கள் கொடுக்காமல் இருக்கும் பொழுது நாங்கள் எதுக்காக கொடுக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு கொஸ்டின் யாராக இருந்தாலும் கேட்பாங்களே. இப்போ ஒரு வீட்டில் நம்ம அம்மா அப்பாவை நாம் பராமரிக்காமல் வெளியில் இருக்கிற ஆளை நீ பார்த்துக்கோன்னு நம்ம சொல்லிட்டு போனால் எப்படி? அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு விஷயம் இருக்குது, சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இப்போ என்னென்ன படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நான் எல்லாமே பேர் தெரியலையே, ஒரு படத்துக்கு கூட எல்லாமே நயன்தாராவோட ஆக்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களோட பாட்டி தான் நான், அதனால் அந்த கேரக்டரை சொல்லி பண்ணேன். அதில் ஜெய் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அந்த படம் அந்த படத்துக்கு பேர். இன்னொன்று வந்து ரங்கராஜ், பழைய ரங்கராஜ் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அதில் நான், கேஆர் விஜயா, தில்லி கணேஷ், நளினி, நிறைய பேர் பண்ணுறோம். அது இப்போ எனக்கு என்ன ப்ரமோஷன்னா பாட்டி ப்ரமோஷன். ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க எங்கே பாட்டியாக இருக்கீங்களாம்மா, எவ்வளோ பாட்டி ஆக்கினாலும் பாட்டி ஆக மாட்டேன்றீங்களா? நான் சொன்னேன் அதுக்கு நான் என்னப்பா பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் எம்எஸ் அம்மா கூட கடைசி வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்க. அந்த முக வசீகரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏஜ்ன்றது ஏஜ் தான், அது ஒன்றும் யாரும் ஒன்றும் சொல்லிட முடியாது, அது தெரியறது தான் தெரியும். பட் வசீகரம் இருக்கிறதுனால என்னாகும், அந்த ஏஜினுடைய இது அவ்வளோவா நமக்கு தெரியாது. ஒரு 3-4 படம் வந்திருக்கு, எனக்கு என்ன ஒர்க் பண்ண முடியுமோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒத்துன்றிருக்கேன். ஏன்னா நம்மளும் போயிட்டாங்க, போய் டயர்டாகக்கூடாது, தெம்பாக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லா பண்ணணுன்ற அந்த ஆர்வத்தோடு அங்கே போய் பண்ணணும். ஏன்னா டயலாக்கோ இதுவோ நானே தான் பேசுகிறேன், டப்பிங்கு. தெலுங்கில் கூட ஒரு படம் பண்ணுறேன். தெலுங்கு ஒரு படம் பண்ணுறேன், ரெயின்போன்னு, நானும் ராஷ்மிகா வந்தானோ. தெலுங்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் சொன்னேன் டயலாக்ல நான் அந்த காலத்தில் நான் வந்து செல்லத்தோடு ஒர்க் பண்ணியிருக்கேன்,
காந்தாராவோட ஒர்க் பண்ணியிருக்கேன், விட்லாச்சாரி படம்லாம் பண்ணியிருக்கேன், டான்ஸு கேரக்டர் எல்லாமே பண்ணியிருக்கேன், ராமராவ் சாரோட கூட பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கேட்டாங்க, இல்லைம்மா ஒன்றும் இப்போல்லாம் டைலாக் வேறு கம்மி இல்லை, ஆக்ட் பண்ணுறது எந்த லாங்குவேஜ் ஒன்றும் ஆக்ட் பண்ணலான்ற மாதிரி ஆகிப்போச்சு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் சொன்னேன் சரி ரைட்டுன்னு சொன்னேன். நல்ல ரோல் அது, ரொம்ப அந்த ஒரு அட்டாச்மெண்ட். அதாவது அதில் இப்போ கேட்குறது நிறைய படம் கேட்குறாங்க, இன்னும் வந்தோம் நின்னோன்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. தட் இஸ் நான் வந்தேன்னா ஒரு சீன் தான். இப்போ நான் படம் பூரா ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பரவாயில்ல எனக்கு, அதனால் நான் அதை பற்றி நான் வருத்தப்படவே இல்லை. எனக்கு இதுக்கு தான் கூப்பிட்றாங்களேன்னு. பட் போனாலும் அங்கே நின்னா நான் வந்தேன் அப்படின்னு அந்த ஆடியன்ஸ்க்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். கரெக்ட். அது என் தொழிலையும் நான் காமிக்கணும். அவங்க கொடுக்குற வாய்ப்பு மட்டும் இல்லை, என் தொழிலையும் நான் காமிக்கணும். அதுக்கு நான் சொன்னேன் அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஜாக்பாட்டில் எடுத்திங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. முதல்ல நான் யோசனை தான் பண்ணேன், 2 நாளோ மேக்ஸிமம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா 3 நாள் ஆகும் தான் கேட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக 2 நாளில் முடிக்க வேண்டியது தான், அது 1 நாள் கூடவே ஆகிப்போச்சு. அது அந்த டேரக்டர் சொன்னார், அம்மா நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஸ்டோரியே உங்கள்கிட்ட இருந்தாம்மா ஆரம்பிக்கிறது, அதனால் நீங்கள் வந்து வாங்கினார். சரி, ரொம்ப ஆசைப்பட்டு கூப்பிட்டாரு, ஏன் பண்ணக்கூடாது இதில், சரி என்ன மாதிரின்றது மட்டும் எனக்கு ஒரு ஐடியா சொல்லிவிடுங்கன்னு. அப்புறம் கேரக்டர் சொன்னாருங்க, பார்த்தேன் ஏதோ ஒன்றும் சரி பார்ப்போம், அங்கே செட்டில் போய் பார்ப்போம் என்னன்னு அப்படின்னு போனேன். அங்கே போன உடனே அந்த அடித்தடிலாம் கூட எனக்கு அப்போ கேட்பாங்க அவங்க ரேவதியும் ஜோதிகாவும், எதனால் நீங்கள் வந்து வந்தீங்கன்னு. அது ஏமா கேட்குறேன், எதுக்கு இவ்வளோ அடித்தான்னு கேட்பாங்க. வந்தது வேறு விஷயம், எதனால் அடித்தாங்க அது ஏமா கேட்குற, புடவை வந்து ரொம்ப கசங்கி போச்சு, கொஞ்சம் அயன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். ஒரு டைலாக் தான் அது. பட் இதை நான் என்ன பண்ணேன், ஆக்ஷனாக வேறு மாதிரி பண்ணல, அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம விட்டுறக்கூடாது. அது ஏதோ கொடுத்தாங்கன்றதில்ல, நாமளும் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், நமக்கும் இருக்குது பொறுப்பு அதில். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோடு எல்லோரும் இது பண்ணுங்கள். இந்த அவசரப்பட்டு யங்ஸ்டர்ஸோ இவங்களோ யாருமே நீங்கள் வந்து தவறான முடிவுக்கு வராதிங்க. ஷேர் பண்ணுங்கள், பெரியவங்களோடையோ உங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸோடையோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அம்மா அப்பாவை விட வேறு யார் சொல்லிட முடியும், உங்கள் நல்லது கெட்டதை யார் சொல்ல முடியும். தயவு செய்து, இல்லை ஒரு எதாவது குறைபாடுகள் இருந்தால், இந்த குறைபாடுகள் இருந்தால் அதை நீக்கிக்கலாம், நம்மளால் பண்ண முடியும். தெய்வ நம்பிக்கை இருந்தால் தெய்வத்து மேலே நம்பிக்கை வைங்க, இல்லைன்னா உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வச்சு ஃபைட் பண்ணுங்கள் லைஃப்பில். எல்லோரும் நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.